அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா. அம்மா பாத். قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا وقال النبي عليه الصلاة والسلام لا يدخل الجنة قاطع أو كما قال عليه الصلاة والسلام. நமது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய விழாவின் தலைவர் அவர்களே, சொந்த பந்தத்தை பற்றி பேச வேண்டும் என்று எனக்கு பணித்திருக்கிறார்கள். சகோதரர்களே, சொந்த பந்தங்கள் என்று சொல்லும் பொழுது சொந்தம் என்றால் என்ன, பந்தம் என்றால் என்ன? சொந்த பந்தத்திலே இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று இருக்கிறது நம்முடைய தாய் தந்தை சகோதரர்கள் சகோதரிகள், இந்த வரிசை சொந்தம் ஒன்று இருக்கிறது. இது நாம் விரும்பாமலேயே அதுவாகவே இயற்கையாகவே ஏற்படுகிற சொந்தம். இந்த சொந்தம் உடல் உறுப்புகளை போல, நம்முடைய உடலில் இருக்கிற உறுப்புகள் இருக்கிறதே, கண் இருக்கிறது, காது இருக்கிறது, முகம் இருக்கிறது, கை இருக்கிறது, கால் இருக்கிறது. இதே போல நம்முடைய தாய் தந்தை சகோதரர்கள், நம்முடைய உடல் உறுப்பை மாற்ற முடியாது, சாதாரணமாக மாற்ற முடியாது. அது இருக்கிறபடிதான் இருக்கும். இதே போல எனக்கு இந்த அண்ணன் பிடிக்கவில்லை, ஆகையினாலே நான் மாற்றிக்கொள்ள முடியுமா? எனக்கு இந்த தம்பி ஒத்து வரவில்லை, ஆகையினாலே நான் வேறு தம்பி விலைக்கு வாங்கிக் கொள்ள முடியுமா? எனக்கு இந்த தாய் பிடிக்கவில்லை என்பதற்காக வேறொரு தாய் உலகத்திலே கிடைப்பாளா? அப்படி இருக்கிறதா? இல்லையே. எப்படி உடல் உறுப்புகளை மாற்ற முடியாதோ அதே போல நம்முடைய மாற்ற முடியாத சொந்தங்கள் ஒன்று இருக்கிறது. இது ஒரு சொந்தம். இன்னொரு சொந்தம் இருக்கிறது, மாற்ற முடிந்த சொந்தம். ஆனால் மாற்ற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, மாற்ற முடியும். ஆனால் மாற்ற முடியும் என்பதற்காக அது தரத்திலே குறைந்தது என்று நினைக்க கூடாது. நம்முடைய தரத்தை அந்த சொந்தம் உயர்வாக்குகிறது. ஏனென்றால் சில சமயத்திலே மாற்ற முடியும் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு இந்த சொந்தம் மிக இலகுவான சொந்தம் என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது. இந்த இரண்டாவது சொந்தம் இருக்கிறதே நம்முடைய மரியாதையை கூட்டுகிற சொந்தம். அந்த சொந்தம் தான் மனைவியின் மூலமாக ஏற்படுகிற சொந்தம். மனைவி என்பது பின்னாலே வருகிறவள், அதாவது ஒரு வயதுக்கு பின்னாலே திருமணம் செய்து கொள்கிறோம். அந்த மனைவியாக ஆனதற்கு பின்னால் தான் மாமியாருக்கு மருமகனின் மீது அளவிலாத அன்பு ஏற்படுகிறது. அதுவரைக்கும் மாமியார் இல்லை, மாமனார் இல்லை. இது பின்னாலே உண்டாகிற சொந்தம். ஒன்று இயற்கை சொந்தம், மற்றொன்று செயற்கை சொந்தம். இயற்கை சொந்தம் என்பது உடல் உறுப்புகள் போல, செயற்கை சொந்தம் என்பது நாம் உண்டு பண்ணிக் கொள்ளுகிற சொந்தம். இதைத்தான் நான் சொன்னேன், நாம் மாற்றிக்கொள்ள முடிந்த சொந்தம். எப்படி போல நம்முடைய ஆடையை போல. இந்த ஆடை நான் வேண்டுமானால் அழுக்கடைந்து விட்டால் நான் மாற்றியும் கொள்ளலாம், அதை நான் வெண்மையாக்கி போட்டுக் கொள்ளலாம். இந்த உதாரணத்தை நான் சொல்லவில்லை, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுன்ன லிபாசுல் லகும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. நீங்கள் அந்த பெண்களுக்கு ஆடைகளாக இருக்கிறீர்கள். கணவர்களே, நீங்கள் அந்த பெண்களுக்கு ஆடைகளாக இருக்கிறீர்கள். அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடைகளாக இருக்கிறார்கள். இந்த உதாரணம் உலகத்திலே அல்லாஹ்வை தவிர யாராலும் சொல்ல முடியாது. இந்த ஒரு உதாரணம், அல்லாஹ் லிபாஸ் என்ற வார்த்தை சொல்லுகிறானே, இதை வைத்துக் கொண்டே முஃபஸ்ஸிர்கள் எத்தனையோ விளக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏனென்றால் லிபாஸ் இருக்கிறது, மனிதன் ஆடை அணியாமல் வீதியிலே நடந்தால் அவனை என்ன சொல்லுவார்கள்? ஆடை அணியாமல் வீதியிலே நடந்தால் என்ன சொல்லுவார்கள்? அவனை கிறுக்கன் என்று சொன்னால் கூட போதாது, அரை கிறுக்கன் என்று சொல்லுவார்கள். அதாவது முழுசுக்கு மேல அரை, ஒன்றரை கிறுக்கன் அர்த்தம். அரைனா இன்னும் பாதி நல்லவன் அர்த்தம் அல்ல, அதுக்கு அரக்கிருக்கனுக்கு. ஒரு கிறுக்கன் ஆகி அதுக்கு மேல அரக்கிருக்கிறாங்க, அவனுக்கு தான் அரக்கிருக்கன் பேரு. அந்த ஒன்ன விட்டுட்டு சொல்றாங்க, அவ்வளவுதான். சில சமயத்தில் இப்ப என்ன விலைன்னு கேட்டா, தங்கம் என்ன விலைன்னு கேட்டா 26 ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. கிராம் என்ன விலைங்கன்னா 26 ரூபாய். அதுக்காக வெறும் 26 ரூபாய் எடுத்துட்டு போய் தங்கம் கேட்டா கிடைக்குமா? இந்த காலத்துல 26 ரூபாய்க்கு நல்ல விளக்கமாறு கிடைக்குது. அந்த நல்ல நீளமா இருக்க ஒரு விளக்கமாறு, அதுக்கே 26 ரூபாய் விலை. தங்கம் எங்கிருந்து கிடைக்க போகுது? 26க்கு அர்த்தமே என்னன்னு சொன்னால் 426 அர்த்தம். 400 விட்டுட்டு சொல்றது பழக்கம். இதே போல அரக்கிருக்கனுக்கு ஒண்ணு முடிஞ்சு இப்ப அரையா இருக்கிறான் அர்த்தம். ஆடை அணியாமல் போனால் அரைக்கிருக்கன் என்று சொல்லுவார்கள். ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன். அன்னாசு பில் லிபாஸ். மனிதர்களே ஆடையை கொண்டுதான் மதிக்கப்படுகிறார்கள். நம்ம பார்க்கிறோமே, ஒருத்தர் பெரிய ஜுப்பா போட்டிருக்கிறார், தலப்பா கட்டி இருக்கிறார், அந்தஸ்தாக இருக்கிறார், அவரை பார்த்த உடனே வாங்கன்னு எதிர்ச்சிருப்போம். நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்த ஒருத்தர் வந்தார், அவருடைய தோற்றத்தை முதல்ல பார்ப்போம், அவருடைய ஆடையை கொண்டுதான் அவரை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஆடை அணிந்திருக்கிறார், அவருடைய ஆடையை வைத்து
அவருடைய அந்தஸ்தை நிர்ணயம் செய்கிறோம். ஒரு விருந்து நடந்துச்சு. ஒருத்தர் பாவம் அப்புறம் சாதாரண சட்டை போட்டிருந்தார், கிழிஞ்சு போன சட்டை. அவர் போய் விருந்துல உட்கார்ந்தார். எல்லாரும் சேர்ந்து காதை பிடிச்சு கையை பிடிச்சு வெளியே எடுத்து விட்டாங்க. போ பின்னால கடைசியில வந்து சாப்பிடு. அந்த காலத்துல பழக்கம் இருந்துச்சு. இப்போ எப்படி சில ஆடைகள் ஆபரணங்கள் கடையில வாடகைக்கு வாங்குறாங்க, அதே போல ஆடைகள் வாடகைக்கு கிடைக்கிற பழக்கம் இருந்துச்சு. இவர் போய் மன்னர் அணிகிற ஆடைகளை, ஒரு நல்ல கிரீடம், அதே போல ஒரு பெரிய மன்னருடைய ஆடை, இதெல்லாம் வாடகைக்கு வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு வந்தார் விருந்துக்கு. இப்ப அவரை பார்த்த உடனே என்ன செய்வாங்க? 2-3 பேர் வெளியே போய் வாங்க கையை பிடிச்சு கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சாங்க. முதல்ல கையை பிடிச்சி வெளியே இழுத்து விட்டாங்க. இப்ப கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாங்க. சாப்பாடு வச்ச உடனே இவர் என்ன செய்தார்? தன்னுடைய தலப்பாவை கழட்டி வச்சு சாப்பிடுன்னு சொன்னார். தலப்பாவை கழட்டி வச்சு நீ சாப்பிடுன்னு சொன்னார். ஏன்? எனக்கு சாப்பாடு கொடுக்கிறதா இருந்தா முதல்லயே கொடுத்திருப்பாரு. இப்ப இவர் சாப்பாடு கொடுத்தது யாருக்கு? எனக்கு இல்ல, என்னுடைய தலப்பாவுக்காக நீ சாப்பிடு. மனிதர்கள் ஆடையை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறார்கள். ஆடை கிழிஞ்சு இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்காக. ஆனா சில மனிதர்கள் இருக்கிறார்களே ஆடைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். சிலர் இருக்கிறார்கள் ஆடைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். வெறும் ஒரு கீழே ஒரு துண்டு மேல ஒரு துண்டு தான் போட்டிருப்பார். ஆனால் அவர் மிகப்பெரிய ஆத்மாவாக போற்றப்படுவார். அவர் ஏன் ஆடை அணியிலே? அவர் ஒரு பெரிய ஜுப்பா போடல, தலப்பா போடல, மேல ஒரு துண்டு போட்டிருக்காரு. அவருக்கு சிலை எல்லாம் இருக்கு நாட்டுல பாக்குறோம். ஏன் அவர் ஆடை போடலையே? மொட்டை தலையா இருக்கிறாரு. மொட்டை தலைக்கும் இந்த மரியாதை கிடைக்கும். அது ஆடைக்கு அப்பாற்பட்டவர்களுக்குள்ள பேச்சு. சாதாரணமாக மனிதர்களுக்கு ஆடையை வைத்துத்தான் நிர்ணயம். எனவே ஆடை என்று அல்லாஹ் தஆலா சொன்னது இருக்கிறதே, அதை கொண்டு உங்களுக்கு கௌரவம் கிடைக்கிறது, அந்தஸ்து கிடைக்கிறது, அதை கொண்டு உங்களுக்கு பெருமை கிடைக்கிறது. அன்னாசு பில் லிபாஸ் ஹுன்ன லிபாசுல் லக்கும். ஆக இரண்டாவது சொந்தம் இருக்கிறதே செயற்கை, நாம் உண்டு பண்ணிக் கொள்கிற சொந்தம். இதை மாற்ற வேண்டுமானால் மாற்றலாம். ஆனால் மாற்ற வேண்டும் என்று நானும் சொல்லவில்லை, அல்லாஹும் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லாத ஒன்றை நான் சொல்லவும் தயாரில்லை. மனைவியை மாற்றலாம். இதற்கு பிடிக்கல, நிர்பந்தமான நிலை தேவைப்பட்டால் மனைவியை விட்டுவிட முடியும். இந்த மனைவியை விட்டு விட்டு வேறொரு மனைவி உண்டாக்கிக் கொள்ள முடியும். இதே போல எப்ப மனைவியை விட்டு விட்டாரோ இனி அவர் மனைவியாக அவர் இருப்பார், இவர் இருப்பார். ஆனால் அவருக்கு இவர் கணவரும் அல்ல, கணவருக்கு அவர் மனைவியும் அல்ல. எப்ப மனைவி மனைவியாக இல்லையோ மாமியார் மாமியாரும் இல்லை, மருமகன் மாமனார் மாமனாரும் இல்லை, மருமகன் மருமகனாகவும் இல்லை, மைத்துனர் மைத்துனராகவும் இல்லை, மச்சான் மச்சானாகவும் இல்லை. இப்ப மச்சான்லாம் கூப்பிட முடியாது, அது முடிஞ்சு போயிடும், சொந்தம் முடிஞ்சு போயிடும். இது நாம் உண்டாக்கிக் கொள்ளுகிற சொந்தம் ஒன்று, அல்லாஹுவாக உருவாக்கி தருகிற சொந்தம் ஒன்று. 2 சொந்தங்கள் இருக்கிறது. 2 சொந்தங்களிலே இரண்டாவது சொந்தம் இருக்கிறதே, அதை பற்றி பின்னாலே சொல்லுகிறேன். முதலாவது சொந்தம் இருக்கிறதே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், கவா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. சகோதரர்கள், உண்மையிலே அரபி படிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கலாம் அரபியிலே இருக்கிறது. நேரம் இல்லை என்று சொல்லுவது இருக்கிறதே, நேரம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள், அதற்கு தகுந்த மாதிரி அமைகிறது என்பது அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து நான் சொல்ல முடியும். சில பேர் சொல்லுகிறார்கள் எனக்கு பரவு தொழுக நேரம் இல்லை என்று. ஆனால் சில வியாபாரிகள் இப்படியும் இருக்கிறார்கள், அவர்கள் தஹஜ்ஜுத் விடாமல் தொழுகிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள். ஒன்றல்ல பல வியாபாரம் செய்கிறார்கள். நீங்கள் இந்த சமுதாயத்திலே நாட்டிலே பார்த்தால் பல வியாபாரிகள் இப்படி இருக்கிறார்கள், பல வியாபாரங்கள் செய்கிறார்கள், 5 நேரம் ஜமாத்தோடு தொழுகிறார்கள். ஒரு பெரிய வியாபாரியை பல வருஷங்களுக்கு முன்னாலே நான் சந்தித்த ஞாபகம் இருக்கிறது. அவர் பெரிய வியாபாரி. அதே நேரத்தில் அவர் சொன்னார், நான் 25 வருடமாக மஸ்ஜிதிலே ஜமாத்துடனே தவிர தொழுவதில்லை. சுப்ஹானல்லாஹ், எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. 25 வருஷமா அவர் வஃபாத்தாயிட்டார். 25 வருஷம் அப்ப சொல்லும்போது அவர் சொன்னார், 25 வருஷமாக நான் ஒன்னு இருக்குது தொழுகை விட்டதில்லை, இன்னொன்று இருக்கு ஜமாத்தோடு தொழுது இருக்கிறேன். ஜமாத்துல இப்ப நம்ம எல்லாம் ஜமாத் தொழுகிற மாதிரி எப்போ நம்ம போற நேரத்தில் நம்ம 2 பேரை கூட்டி ஜமாத்த தொழுதுக்கிறது. ஆஹா, இதான் பெரிய ஜமாத். அப்படி இல்லைங்க, மஸ்ஜிதில் நடக்கிற ஜமாத்தோட தொழுகணும், அதுதான் அசல். நாமளாக தொழுக வேண்டியது வந்து தனியா தொழுதுக்கணும், ஜமாத்த தொழுகிறது அசல் இல்லை. ஏதாவது நிர்பந்தம் ஏற்பட்டால் 2வது ஜமாத் நடத்தலாமே தவிர, நிர்பந்தம் இல்லாமல் தேவையில்லாமல் இவர் பாட்டுக்கு சௌரியத்துக்கு இருந்துட்டு இவர் வேலை வெட்டி எல்லாம் முடிச்சுட்டு வெட்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு வேலை வெட்டி எல்லாம் முடிச்சுட்டு வெட்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு இவர் ஜமாத் மஸ்ஜிதுக்கு போறார், இவரே ஒரு ஜமாத் நடத்திக்கிறார். இதுக்கு என்ன பேர்? ஜமாத்தா? அதனாலதான் நம்முடைய ஃபிக்ஹ் கிதாபுகள்ல 2வது ஜமாத் நடந்தது மக்ரூஹ் எழுதியிருக்கு. மக்ரூஹ் மட்டுமில்லை, நன்றாக ஆராய்ச்சி செய்தால் தெரிகிறது அது மக்ரூஹ் தஹரீம் கிட்ட ஹராம். 2வது ஜமாத் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. மஸ்ஜித் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர் மஸ்ஜிதிலே நடக்கிற ஜமாத்தோடு போய் தொழுக வேண்டும். முடியலையே, முடியலை என்பது நாம உண்டாக்கி கொண்டது. எனக்கு முடியும் என்று முடிவு செய்யுங்கள், அல்லாஹ் தஆலா ஆக்கி தருகிறான். அவர் சொன்னார் 25 வருஷமாக. ஆனால் அதே நேரத்திலே அதாவது அதிகம் பிரயாணம் செய்கிறவர் அவர். அப்பொழுது அவரிடத்தை கேட்ட, நீங்கள் பிரயாணம் எப்படி செய்வீர்கள்? அப்பொழுது அவர் சொன்னார், நான் பிரயாணம் செய்வதாக இருந்தால் ஒன்று இஷாவிற்கு பிறகு ஃபஜ்ருக்கு முன்னாலே போய் சேர்க்கிற பிரயாணமாக இருக்கும். நீண்ட நேரம் இருக்கிறது இஷாவிற்கு பிறகு, ஏறக்குறைய 10 மணி நேரம் இருக்கிறது. இஷாவிற்கு பிறகு புறப்பட்டு சென்னைக்கே போய் சேர்ந்து விடலாம். அப்படி நான் பிரயாணம் செய்வேன். அல்லது ஃபஜ்ர் தொழுத பிறகு புறப்பட்டு லுஹருக்குள்ளே
பிரயாணம் செய்வேன். அங்கே 6-7 மணி நேரம் 8 மணி நேரம் இருக்கிறது. இதற்கிடையில் நான் வேறு நேரத்தில் பிரயாணம் செய்வதில்லை. லோஹருக்கு பிறகு பிரயாணத்தை ஆரம்பிச்சுட்டு அடனே அசர் வந்துருச்சேன்டா, லோஹருக்கு பிறகு அசர் வரும் தெரியாம நீங்க என்ன நினைச்சிருந்தீங்க? லோஹருக்கு பிறகு ஃபஜ்ர் வரும் தான் நினைச்சீங்க? எங்க பஸ்ல ஏறும்போது லோஹருக்கு பிறகு ஃபஜ்ர் வரும் தான் ஏறி உட்கார்ந்தீங்க. லோஹருக்கு பிறகு அசர் தான் வரும். அடனே அசருக்கு பிறகு ஏறி உட்கார்ந்து மகரிப் வந்துருச்சு. மகரிப் வராம பின்ன என்ன வரும்? தஹஜ்ஜுத் தான் வரும். மகரிப் தான் வரும். அதுவும் 1.5 மணி நேரத்தில் தான் வரும். லோஹருக்கு அசருக்கு மகரிப் 1.5 மணி நேரம் தான் முதல்ல தெரியும். இது ஒன்றும் புது விஷயம் இல்லையே. அதே போல மகரிபுக்கு பிறகு ஏறி உட்கார்ந்து நான் ஜமாத் இல்லை. அவர் சொல்றார் நான் லோஹருக்கு பிறகு பிரயாணமே செய்வதில்லை. அது மீறி நிர்பந்தமாக பிரயாணம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் நீண்ட தூரம் போக வேண்டியதா இருந்தாலும் நான் கேட்பேன். லோஹருக்கு பிறகு 2 மணிக்கு புறப்படுகிறேன், 5 மணிக்கு அசர் ஜமாத் நடக்கும் என்று தெரியும் என்றால் 4:30 மணிக்கு இந்த பஸ் எந்த ஊருக்கு போய் சேருமோ அந்த ஊருக்கு டிக்கெட் எடுத்து ஏறிக்கொள்ளுவேன். செய்ய முடியுமா முடியாத சகோதரர்களே? நாம் நினைத்தால் செய்ய முடியும். நிச்சயமாக நாம் நினைத்தால் செய்ய முடியும். இதை எதற்கு சொல்ல வந்தேன்? அரபி படிக்க வேண்டும் என்று நீங்கள் நினையுங்கள், நிச்சயமாக முடியும். ஏன் முடியாது? அதற்கு நேரமும் கிடைக்கும். நேரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். நிஜாமுதீன் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல ஒரு கிளாஸ் பாலை 80க்கும் அதிகமானவர்கள் குடித்திருக்கிறார்கள். எப்படி? அது எப்படி என்று சொல்ல தெரிந்தால் அதற்கு பெயர் பரக்கத்தே அல்ல. எப்படி என்று சொல்ல தெரியாமல் இருப்பதற்கு பெயர் தான் பரக்கத். அது அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அதாக வகவா ரப்புக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வகவா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் தீர்ப்பு செய்கிறான். கதா என்று சொன்னால் காசி என்று சொல்கிறோமே, காசி என்று சொன்னால் தீர்ப்பு செய்ய. கதா ரப்புக உங்களுடைய ரப்பு தீர்ப்பு செய்கிறான். என்ன தீர்ப்பு செய்கிறான்? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அவனை தவிர யாரையும் நீங்கள் வணங்க கூடாது. நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இபாதத்து செய்யக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, நான் சொல்ல வருகிற விஷயம் அடுத்ததுதான். வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையருடனே இஹ்சானுடைய முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். தாய் தந்தைக்கு அல்லாஹ்விற்கு அடுத்து தாய் தந்தையுடைய ஸ்தானம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சொந்தங்களிலே ஆகப்பெரிய சொந்தம் தாய் தந்தையுடைய சொந்தம். நாம் கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய சொந்தம் தாய் தந்தையருடைய சொந்தம். நாம் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய சொந்தம் தாய் தந்தையருடைய சொந்தம். நம்முடைய மனதினுடைய அடித்தளத்திலே இடம் பிடிக்க வேண்டிய ஆகப்பெரிய சொந்தம் தாய் தந்தையருடைய சொந்தம். இதை பற்றி சொல்லுவதற்கு முன்னாலே அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹ், கதா ரப்புக, கதா ரப்புக, எனக்கு என்ன வார்த்தை என்று சொல்வது என்று தெரியவில்லை. அல்லாஹ் தீர்ப்பு செய்து விட்டான். இதற்கு மறு தீர்ப்பில்லை, மறுபரிசீலனை இல்லை. இதற்கு ஒரு இன்னொரு மஷ்வரா கிடையாது, இன்னொரு ஆலோசனை கிடையாது. இது அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மென்ட், தீர்ப்பு. இதை அகில உலகமும் சேர்ந்து மாற்ற முடியாது. இதை அகில உலகமும் சேர்ந்தால் மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இது. எல்லா குர்ஆன் முழுவதுமே அல்லாஹ்வுடைய தீர்ப்பு தானே. குர்ஆனில் இருக்கிற அத்தனை வாசகங்களும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு தானே. குர்ஆனுடைய அத்தனை எழுத்துக்களும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு தானே. ஆனால் அதுவெல்லாம் தீர்ப்பு என்றாலும் கூட சில சமயத்திலே நாம் நம்முடைய மாணவர்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ சொல்லும் போது சொல்லுகிறோம், இங்கே போ, அங்கே வா, இதை செய், அதை செய். சில சமயத்தில் நான் சொல்றேன் நீ செய். இப்ப இதுவரைக்கும் என்ன நீங்க சொல்லாம உங்ககிட்ட இருந்து ஜின்னா சொல்லிட்டு இருந்துச்சு. நான் சொல்றேன் நீ செய்யணும், முந்தைய நீங்க தான் சொன்னீங்க, இப்போ நீங்க தான் சொல்றீங்க. பின்ன நான் சொல்றேன் என்ன அர்த்தம்? இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக நீங்கள் கவனிக்க வேண்டும் என விளங்குறதுக்காக நான் இந்த உதாரணம். இதே போல குர்ஆன் முழுவதுமே அல்லாஹ்வுடைய கலாதான். ஆனால் இங்க அல்லாஹ் சொல்லுகிறான் கதா ரப்புக. அதுவும் வெறும் நான் தீர்ப்பு செய்கிறேன் சொல்ல, உங்களுடைய ரப்பாகிய நான் தீர்ப்பு செய்கிறேன், மறந்து விடாதீர்கள். அதுல முதல் விஷயம் அல்லாஹ் தஆலா சொன்னான், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அவனை தவிர யாரையும் வணங்க கூடாது. இபாதத் அவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். மதிப்பிற்குரிய உமர் ஷா அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், சில பேர் அல்லாஹ் சொன்னதை மட்டும் தான் நம்புவோம், சில பேர் அல்லாஹ் ரசூல் சொன்னதை மட்டும் தான் நம்புவோம், சில பேர் இமாம்கள் சொன்னதை எடுக்க மாட்டோம் என்று எல்லாம் சொல்லுகிறார்கள். சில பேர் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சஜ்தா செய்துதான் தீருவோம் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட குழப்பமான நேரத்திலே நாம் இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். அல்லாஹ் ரசூல் அல்லாதவர்களுக்கு சஜ்தா செய்துதான் தீருவோம் என்று சொல்லுகிறார்களே, இது பற்றி விளக்கம் தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதே போல அல்லாஹ் சொன்னதைத்தான் நம்புவோம், ரசூல் சொன்னதைத்தான் நம்புவோம், இதற்கெல்லாம் விளக்கம் கேட்க வேண்டும், குழப்பமான நிலை என்று சொல்லுகிறார்கள். இதே போல பல விஷயங்கள் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன் சகோதரர்களே, இதுவெல்லாம் தெளிவான விஷயம். அல்லாஹ் சொன்னதைத்தான் கேட்க வேண்டும், அல்லாஹ்விற்கு தான் சஜ்தா செய்ய வேண்டும். இதில் என்ன சந்தேகம்? உங்களுக்கே சந்தேகமா? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சஜ்தா செய்கிறார்கள் என்று சொன்னால் அது ஏதோ அவர்கள் செய்கிறார்கள், அது அவர்களுடைய அறியாமையால் செய்கிறார்கள். அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம க்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய இந்த கௌமுக்கு, என்னுடைய இந்த சமுதாயத்துக்கு நீ மன்னிப்பு தருவாயாக. ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், அதனால அவர்களுக்கு மன்னிப்பு கேட்போம். ஆனால் அதே நேரத்திலே அவர்களுடைய தவறை அவர்களுக்கு உணர்த்தாமல் இருக்கக்கூடாது. அல்லாஹ் அல்லாத யாருக்கும் சஜ்தா செய்யலாம் என்று குர்ஆனிலே எங்கே இருக்கிறது? ஹதீஸிலே தெளிவான சட்டங்கள் இருக்கிறது, தெளிவான ஹதீஸ்கள் இருக்கிறது. அல்லாஹ் அல்லாத யாருக்கு முன்னாலே குனிய கூடாது,
சலாம் சொல்லும் போது கூட சகோதரர்களே குனிந்து சலாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நான் மூமின் அல்லாஹ்வுக்கு முன்னாலே மட்டும்தான் குனிவேன், இந்த உலகத்திலே யாருக்கு முன்னாலும் நான் குனிய மாட்டேன். அப்படி குனிந்தால் நான் மூமினாக இருக்க மாட்டேன். அது எப்படி சஜதா செய்வது? எந்த கபருக்கும் சஜதா செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை, எந்த மனிதருக்கும் சஜதா செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை, எந்த மனிதருக்கு முன்னாலும் அல்லாஹ்வை போல் குனிவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. லவ் குன்து ஆமுரு அஹதன் யஸ்ஜுத லிஅஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா. இந்த கடியாரத்துக்கு கெட்ட வழக்கம், நான் பேசினா வேகமா ஓடும். 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு, 18 நிமிஷம் ஆச்சு. சத்தத்துல ஓடு, பயந்துங்க. லவ் குன்து ஆமுரு அஹதன் யஸ்ஜுத லிஅஹதின், யாராவது யாருக்காவது சஜிதா செய்யலாம் என்று சொல்லுவதாக இருந்தால், இந்த லவ் இருக்கிறதே, லவ் என்ற வார்த்தை, லவ்னு சொன்னா இங்கிலீஷ் இருக்கு லவ் இல்ல, அரபி லவ் நான் சொல்றேன். லவ் குன்து ஆமுரு அஹதன், ஹதீஸிலே வந்திருக்கிறது லவ் தஃப்தஹு பாப ஷைத்தான். லவ் என்ற வார்த்தை இருக்கிறதே, அது ஷைத்தானுடைய வாசலை திறக்கிறது. நான் அப்படி செய்திருந்தா நல்லா இருக்குமே, நான் இப்படி செய்திருந்தா நல்லா இருக்குமே, அதான் இது செய்திருந்தால். லவ் குன்து ஃபஅல்து கதா, நான் இப்படி செய்திருந்தால் வியாபாரத்தில் கஷ்டமாயிருச்சு, அல்லது வேற ஏதோ கஷ்டம் வந்துருச்சு, அல்லது குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சு, அடே நான் அப்படி செய்திருக்கலாமே, நான் இப்படி செய்திருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லக்கூடாதாம். ஏன் சொல்லக்கூடாது? அல்லாஹ் எப்படி செய்ய நானும் அப்படி செய்து முடிச்சிட்டோம், அதுக்கு மேல நான் இப்படி செய்திருந்தால் அப்படின்னு அல்லாஹ் ஆனதுக்கு மாத்தமா செய்திருந்தால் எங்கிருந்து வரும்? அதனால அப்படி செய்திருந்தால், இப்படி செய்திருந்தால் என்ற இருந்தால்ங்கிற வார்த்தையை, அது அரபியில லவ் என்ற வார்த்தை சொல்லக்கூடாது, அது ஷைத்தானுடைய வாசலை திறக்கிறது. இங்கே ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் யாராவது சஜ்தா செய்யலாம் என்று சொல்லுவதாக இருந்தால், மனைவியை கணவனுக்கு சஜ்தா செய் என்று சொல்லி இருப்பேன், ஆனால் சஜ்தா செய்யக்கூடாது என்று நான் சொல்லி இருப்பதால் இந்த உலகத்திலே யாருக்குமே சஜ்தா செய்யக்கூடாது. சகோதரர்களே, இதிலே உங்களுக்கு எந்த காலத்திலும் சந்தேகம் இருக்கக்கூடாது. இதே போல அல்லாஹ்வை மட்டும்தான் நம்புகிறேன் என்று யாராவது சொன்னால், ரசூல் வந்து அல்லாஹ்வை பற்றி சொல்லாமல் உங்களுக்கு அல்லாஹ் ஒருவர் இருக்கிறான் என்று எப்படி தெரியும்? ரசூலுக்கே அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு இந்த நேரான வழி தெரியாமல் இருந்தது, நான் உங்களுக்கு வழிகாட்டினேன் என்று ரசூலுக்கு சொல்லி அல்லாஹ் ரசூலின் மூலமாகத்தான் பிறகு நமக்கு வழிகாட்டுகிறான். பிறகு ரசூலை நம்ப மாட்டேன் என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம்? எனவே அது பொருத்தமில்லாத விஷயம். பிறகு இமாம்களை நம்ப மாட்டேன் என்று சொல்லுவது, எப்படி ரசூலை நம்பாவிட்டால் அல்லாஹ்வை அடைய முடியாதோ அதே போல இமாம்களை, பெரியவர்களை, வழிகாட்டிகளை நம்பாதவர்கள் கடைசியிலே குஃப்ருக்கு போய் சேர்வார்கள். சகோதரர்களே, பகிரங்கமாக நான் சொல்லுகிறேன், இங்கே அல்ல, இந்தியாவில் அல்ல, இந்த உலகத்திலே எந்த முறையிலே விட்டாலும் நான் சொல்லுவேன், இமாம்களை நம்பாதவர்கள் இறுதியிலே ஷிர்க்குக்கு போய் சேர்வார்கள். நீங்கள் வேண்டுமானால் முன்னால் நடந்த சரித்திரத்தை படித்து பாருங்கள். இது பின்னால் நடக்கப் போகிறதிலே நம்மளை யாருக்காவது ஹயாத் இருந்தால் பார்ப்போம். யார் இமாம்களை நம்பவில்லையோ அவர்கள் ஷிர்க்குக்கு போய் சேர்கிறார்களா இல்லையா? அவர்கள் குஃப்ருக்கு போய் சேர்க்கிறார்களா இல்லையா? அவர்கள் வேண்டுமானால் இப்பொழுது இருக்கிறவர்கள், ஹதீஸிலே வருகிறது, காலையில் நான் சொல்லும் போது சொன்னேன், கியாமத்தினுடைய அடையாளங்களே ஒன்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதத்துஹிதல் ஃபைஉ திவலன் வல் மக்னமு, ஹதீஸிலே வருகிறது வல் கனீமத்து மக்னமன் வல் ஸகாத்து மக்னமன். இந்த நீண்ட ரிவாயத்திலே வருகிறது கடைசியிலே, லான ஆகிரு ஹாலிஹில் உம்மத்தி அவ்வலஹா, இந்த உம்மத்திலே பின்னாலே வருகிறவர்கள் முன் சென்றவர்களை சபிப்பார்கள், திட்டுவார்கள், ஏசுவார்கள். இது கியாமத்துடைய அடையாளம். அதுதான் இது நடந்து கொண்டிருக்கிறது. நிஜாமுத்தீன் அதற்கு சொன்னார்களே, இமாம் கஸ்ஸாலி தான் இந்த இஸ்லாத்தையே கெடுத்தாராம். இமாம் கஸ்ஸாலி போன்றவர்கள் இல்லாமல் இருந்தால் உன்னுடைய பெயர் ஷாஹுல் அமீதாக இருந்தே இருக்காது. உன்னுடைய பெயர் இபாதத்து செய்கிறவர்களுக்கெல்லாம் அழகூட்டுகிறவர் என்ற பெயர் வைத்திருக்கிறாயே, இந்த பெயரே உனக்கு இருந்திருக்காது. சகோதரர்களை நன்றாக கவனிக்க வேண்டும். அறிவிலே ஆழமில்லாதவர்கள், அறிவிலே ஆழமில்லாதவர்கள், மேல் நுனிப்புல் மேய்கிறவர்கள், சிறு பிள்ளை தனம் படைத்தவர்கள் ஏதோ சொல்லுகிறார்கள். இதே போல சில பேர் சொல்லுவார்கள், நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம். இதே போல இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், இருட்டில் இருக்கிற செய்கிறவர்கள். ஏன் அல்லாஹ்விற்கு வெளிச்சம் பிடிக்காதோ? அல்லாஹ் நூறு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் தான் நூறு என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இவர்கள் இருட்டிலே தான் திக்ர் செய்வார்களாம். பெண்களை மஸ்ஜிதுக்கே வரக்கூடாது என்று சொல்லி இருக்கும் போது பெண்களும் சேர்ந்து உட்கார்ந்து திக்ர் செய்வார்களாம். இது எந்த ஷரியத்? முகமது நபி கொண்டு வந்த ஷரியத்திலே நீங்கள் செய்வது. இது நீங்களாக ஒரு ஷரியத் கொண்டு பண்ணிட்டீர்கள். இதிலெல்லாம் நான் மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன், நீங்களும் சரி, இதே போல இந்த ஊருடைய முக்கியஸ்தர்களும் பிரமுகர்களும் இந்த விஷயங்களிலே யாரோ சொல்லுகிறார்கள், ஏதோ சொல்லுகிறார்கள், அது சரியா இருக்குமோ என்ற சபலம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. என்னுடைய பெரியவர்களே, சகோதரர்களே, அதிலும் குறிப்பாக ஒரு ஜமாஅத்துல் உலமா இருக்கிறதே, அதிலே இருப்பவர்கள் யாராகவும் இருக்கலாம், ஆனால் அந்த சபை இருக்கிறதே அது உண்மையை தவிர சொல்லும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். தயவு செய்து
அதிலே இருப்பவர்கள் தனிப்பட்ட முறையில யாராகவும் இருக்கலாம். ஆனால் அந்த சபை இருக்கிறதே உங்களுக்கு தெளிவான விஷயத்தை தான் சொல்லும். அது இந்த நகர ஜமாஅத்துல் உலமாவாக இருந்தாலும் சரி, இந்த மாவட்ட ஜமாஅத்துல் உலமாவாக இருந்தாலும் சரி, இதே போல இந்த மாநில ஜமாஅத்துல் உலமாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தயவு செய்து நம்புங்கள். நான் சொல்ல வந்தேன், அல்லாஹ் தஆலா தீர்ப்பு செய்திருக்கிறான், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. அடுத்து சொன்னால் வல்ல வபில் வாலிதைன் இஹ்சானா, தாய் தந்தையுடனே உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும். இஹ்சான் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். இஹ்சான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுவது? எத்தனை வகையிலே தாய் தந்தையுடனே அன்புடனே, பரிவுடனே, பாசத்துடனே, மோகத்துடனே, பிரியத்துடனே நடந்து கொள்ள முடியுமோ, அவர்களுக்கு என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ அத்தனைக்கும் சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லுவதால் அரபியிலே இஹ்சான் என்று சொல்லலாம். இதிலும் தந்தையுடைய அந்தஸ்து, தாயுடைய அந்தஸ்து இருக்கிறது மிகப்பெரியது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் அஹக்கு பிஹஸ்னி ஸஹாபதி, நான் சிநேகிதம் கொள்வதிலே, அன்பு கொள்வதிலே அதிகமான அன்பு, சிறப்பான அன்பு யாரின் மீது கொள்ள வேண்டும் என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதற்கு தகுதியானவர்கள் உம்முக, உன்னுடைய தாய். இரண்டாவது கேட்டார், அடுத்து யார்? சும்மமன், அடுத்து யார்? ஹால உம்முக, உன்னுடைய தாய். இந்த சஹாபி கேட்டார், சும்மமன், அதற்கு அடுத்து யார்? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முக, உன்னுடைய தாய். கவனியுங்கள், தாயினுடைய அந்தஸ்து எவ்வளவு பெரியது. பிறகு நாலாவது பெயரை கேட்டால் சும்மமன், அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூக, உன்னுடைய தகப்பனார். ஒரு பெரியார் ஒரு கூடையை சுமந்து கொண்டு தவாப் செய்து கொண்டிருந்தார். அந்த கூடையை முதுகிலே வைத்த வண்ணமாக சபா மர்வாவுக்கு இடையிலே போய் கொண்டிருந்தார். இப்னு சிரீன் என்று நினைக்கிறேன், அல்லது வேறு யாருமாக இருக்கலாம். அவரை பார்த்துவிட்டு அந்த சகோதரை கூப்பிட்டு சொன்னார், நீ என்ன மரியாதை இல்லாமல் தவாப் செய்து கொண்டிருக்கிறாய்? ஏதோ ஒரு பொருளை சுமந்து கொண்டு முதுகிலே வைத்துக் கொண்டு தவாப் செய்து கொண்டிருக்கிறாயே, தவாப் செய்யும் பொழுது இதெல்லாம் இருக்கக்கூடாது, நீ இதையெல்லாம் இறக்கி வைத்து விட்டு, இந்த சாமானை எல்லாம் கீழே வைத்து விட்டு நீ தவாப் செய்ய என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், பெரியவரே, இதை என்ன என்று எடுத்துக் கொண்டீர்கள்? என்னுடைய வயோதிக தாய் சுருண்டு படுத்து கிடக்கிறார்கள் இந்த கூடைக்குள்ளே. நான் அந்த தாயை சுமந்து கொண்டு இது போன்று 7 அல்லது 10 இதை விட கூடுதல் ஹஜ் நான் செய்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்பொழுதுதான் இவர்களுக்கு விளங்கியது, தாயை சுமந்து கொண்டு தவாப் செய்வதும் சபா மர்வாவுக்கு இடையே ஓடுவதும் சாதாரண விஷயம் அல்ல. ஆனாலும் கூட அவருடைய கல்வியை, தாயினுடைய அந்தஸ்தை மேலும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள், நீ இந்த 7-10 ஹஜ் அல்ல, நீ பிறந்ததிலிருந்து இறந்தது வரை அல்லது இது போன்ற ஒரு சொன்னார்கள் 40-50 ஹஜ் இந்த தாயை சுமந்து கொண்டு நீ செய்தாலும் கூட, நீ தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு தடவை புரண்டாயே, அந்த புரளும் பொழுது தாய்க்கு ஏற்பட்ட வேதனை இருக்கிறதே, அதற்கு ஈடாக ஆகாது இந்த 40 ஹஜ் என்று சொன்னார். யாருக்கு தெரியும் அந்த பிரசவ வேதனை? நமக்கு தெரியுமா பிரசவ வேதனை? அந்த பிரசவ வேதனை எப்படி சொல்லுகிறார்கள்? அதுதான் எனக்கும் தெரியும். எனக்கு தெரியுமா என்று கேட்டு விடாதீர்கள். சொல்லுகிறார்கள் பிரசவ வேதனை என்று, அது அந்த பெண்ணுக்குத்தான் தெரியும், அந்த நேரத்திலே தான் தெரியும். பிறகு அந்த பெண்ணை வளர்க்கும் போது அந்த தாய் தன்னை எப்படி தியாகித்துக் கொள்கிறார் என்பது நமக்கு விளங்காத ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு பிரியத்தை போட்டு விடுகிறார் அந்த குழந்தையின் மீது. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு பரிவை, பாசத்தை, நேசத்தை போட்டு விடுகிறார் அந்த குழந்தையின் மீது. எனவே தாய் எந்த நிலைமையிலே வந்தாலும் சரி, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அதோடு சொல்லி நிறுத்தவில்லை சகோதரர்களே. இம்மா யப்லுகன்ன இந்தல் கிபரு அஹதுஹுமா வ கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபில் லகுமா வலா தன்ஹுமா வ குல் லஹுமா கௌலன் கரீமா வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ ஸுல் வ குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இந்த ஒரு ஆயத்துக்கு தஃப்சீர் செஞ்சாலே முடிஞ்சு போச்சு. தாய் தந்தை விஷயமா அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த காலத்துல ரொம்ப தேவை. தாய் தந்தையர்களை நடத்துகிற விதம் இருக்கிறது, அது வயசாயிட்டா, வயசு வாலிபமா இருக்கும் போது, மக்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துக் கொண்டிருக்கும் போது மக்கள் நம்முடைய சொல் கேட்கிறார்கள், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாலே தாய் தந்தை உபயோகமற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள், அவர்கள் வேலை செய்ய முடியாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள், அவர்கள் வீட்டிலேயே படுத்து கிடப்பவர்களாக ஆகிவிடுகிறார்கள், அவர்களுடைய உடல் தளர்ந்து போய்விடுகிறது, உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியவில்லை. இந்த நிலை வந்ததற்கு பிறகு இந்த வாலிபனுக்கு ஒரு கன்னியும் வாலிப பெண்ணும் கிடைத்து விட்டு மனைவியாக கிடைத்த பிறகு தாய் தந்தையை வீட்டிலே இவர் இஷ்டத்துக்கு ஆடுவது, இவர் இஷ்டத்திற்கு நடத்துவதில்லை. இந்த மகன் இருக்கிறாரே, மகன் தன்னுடைய தாயை தந்தையையும் இவருடைய இஷ்டத்துக்கு நடத்த முடியாது. மனைவி என்ன சொல்லுகிறாரோ அங்க சாவி கொடுத்தா இவர் ஆடுவார். சில பொம்மை இருக்கு, சாவி கொடுத்தா ஆடு, சாவி கொடுத்தா ஓடு. அங்க சாவி கொடுத்து அங்க என்ன சொல்லி விடுறாங்களோ அதை வந்து அம்மாட்ட சொல்லுவார். அந்த மனைவி என்ன சொல்றாங்களோ அதை விடிய விடிய சொன்னதை விடிய காலம் வந்து அம்மாட்ட சொல்லுவார். எத்தனை வீடுகளிலே தாய் தந்தைக்கு சரியான சாப்பாடு கூட கொடுப்பதில்லை. சகோதரர்களை அல்லாஹ் தஆலா தெளிவாக நீட்டாயத்தை சொல்லி இருக்கிறார். இம்மா யப்லுகன்ன இந்தல் கிபரு அஹதுஹுமா, உங்களிடத்திலே 2 பேருமோ அல்லது 2 பேரில் ஒருவரோ வயோதிகர்களாக உங்களிடத்திலே இருந்து விடுவார்களே, ஆனால் வயோதிகம் வந்து விட்டது,
உங்களிடத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம், நம்மிடத்திலே வயோதிகமான தாய் தந்தை இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பலா தகுல்லஹுமா உஃபில்லகுமா. முதல்ல அவங்க கிட்ட பேசும்போது மரியாதை குறைவாக பேசாதே. இது என்னமா, இது என்ன கேட்டா நீங்க இப்படி சொல்றீங்க, என்னமா இப்படி அப்படி சொல்லக்கூடாது. பலா தகுல்லஹுமா உஃபில்லகுமாவுக்கு இதான் அர்த்தம். உஃப்னு சொன்னா சில பேர் சீங்கிற வார்த்தை எழுதி இருக்கிறாங்க தமிழ்ல. சீங்கிற வார்த்தை இருக்கிறது அது ஆக கெட்ட வார்த்தை, ஆக கடைசி மோசமான வார்த்தை. அந்த வார்த்தை சாதாரண மனிதருக்கு கூட சொல்ல முடியாது. தாயார் இடத்திலே முகம் சுளித்து கூட பேசக்கூடாது. இது என்ன இப்படி செய்றீங்க, உங்களுக்கு இப்பதான் வயசாகி போச்சு அதனால ஒண்ணும் புரியறது இல்லை என்று கூட சொல்லக்கூடாது. ஏனென்றால் நம்மை பெற்றெடுத்த தாய். இம்மா எவ்வளவு உங்க இடத்திலே இருந்தால் இருக்கிறது பெரிய செல்வம் என்று நினைக்கணும். அதனால அவர்களிடத்திலே முகம் சுளித்து பேசக்கூடாது. என்ன செய்யணும்? வலா தலஹருகுமா, அவர்களை விரட்டவும் கூடாது. ஒரு தகப்பனார் ஒரு ஒரு மாமியாருக்கு மாமனாருக்கும் மருமகளுக்கு சண்டை வந்துருச்சு. இப்ப மருமக மகன் சொல்லி, இனி உங்க அத்தா அம்மா வீட்டுல வச்சிருக்க முடியாது, நீங்க வேற எங்கேயாவது அனுப்பிடுங்க சரின்னு சொல்லி மகனுக்கு கோபம் வந்துருச்சு. யாரு, அதாவது தாய் தகப்பன் மேல, நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே புறப்படுங்க. சரி, என்ன செய்வாங்க? வயசான காலத்துல மகன் தான் சம்பாதிக்கிறவன், இவர் சம்பாதிக்க முடியாது, சாவி அவன் கையில. இவர் என்ன செய்வார்? சரின்னு இவருடைய மனைவியை கூப்பிட்டு புறப்பட போனார். அப்ப சொன்னாரா இந்த தகப்பனார், சொன்னாரா மகன்கிட்ட, வந்து ரொம்ப குளிர் அடிக்குது, ஆகையினால ஒரு கம்பளி கொடு, வீட்டுல கம்பளி இருக்கு, ஒரு கம்பளி கொடு. அப்போ இவர் யார பார்த்தாரு? கம்பளி கொடுன்னு சொன்ன உடனே யார பாப்பாருங்க? தீதிய. என்ன கொடுக்கலாமான்னு கஞ்சாடையில தீதி. சரி, போய் போகத்தான், வீட்டை விட்டு போகத்தான் போறாங்களே, கொடுத்து அனுப்புவேன்னு சொல்லி மகன் 8 வயசு 7 வயசு பையன் சொன்னாங்களா, அங்க ஒரு கம்பளி இருக்குது, அந்த கம்பளி எடுத்துட்டு வாங்க. மகன் கேட்டானா புதுசா பழசான். ஆமா, அதுக்கு மேல விவரம். அம்மா சொல்லிச்சான், அட ஒரு கம்பளி தான் இருக்குது, 2 இல்லை, இருந்தா பழசுன்னு தான் சொல்லி இருக்கும் போல, ஒட்டுதான் இருக்க, எடுத்துட்டு வாங்க. இவன் போய் ரொம்ப நேரம் சென்று தான் வந்தான் கழிச்சு. என்னன்னு பார்த்தா அந்த கம்பளியை 2ஆ வெட்டி பாதி கொண்டு வந்து கொடுக்கறான் மகன். அப்போ அந்த மருமகளுக்கே இறக்கம் வந்துருச்சு, அட பாவி, கம்பளியை 2ஆ வெட்டி விட்டியா, அவங்க 2 பேரும் எப்படி பொத்திக்குவாங்க? பாவம், போனா போது வீட்டு விட்டு போறவங்களுக்கு நல்ல முழுசா ஒரு கம்பளி கொடுத்திருக்கலாமே, ஏன் இப்படி பாதி வெட்டுறேன்? அப்ப மகன் சொன்னானா, உங்க 2 பேர்த்தையும் நான் வெளியே போக சொல்லுவேன்ல, அப்ப கொடுக்கிறதுக்கு. என்னோட அத்தா அம்மா தானே நீங்க, எங்க அத்தா இப்ப அவங்க அத்தா அம்மா போக சொல்றாரு, நான் என்னோட அத்தா அம்மாவை உங்களை போக சொல்லுவேன்ல, அப்ப கொடுக்கணும்ல கம்பளி, அதுக்கு வச்சிருக்கிறேன்னு சொன்னான். நிச்சயமாக யார் தங்களுடைய தாய் தந்தையை புறக்கணிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை உலகத்திலேயே செய்து காட்டுவான். ஆகையினால யாருக்கு தாய் தந்தை இருக்கிறார்களோ சகோதரர்களே, இந்த நல்ல விழாவிலே உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய தாய் தந்தை எப்படி நடந்தாலும் சரி அவர்களை நான் சந்தோஷமாக்கி வைப்பேன், மௌத் வரை செய்வோமா இன்ஷா அல்லாஹ். யாருக்கு இருக்கிறார்களோ, இல்லை என்றால் அவர்களுக்காக என்ன செய்யறோம்? வக்கூர் ரப்பி ரஹமுகுமா கமா ரப்பயானி சகீரா. அவர்கள் வஃபாத்தாய் இருந்தால் அவர்களுக்காக துஆ செய்ய, யா அல்லாஹ் என்ன சிறு குழந்தைகளை எப்படி அன்பாக பாசமாக வளர்த்தினார்களோ அதே போல நீ அவர்களின் மீது அன்பு காட்டுவாயாக. அடுத்து தந்தை, ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி வஸக்து ரப்பி ஃபீ ஸக்தில் வாலிதி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தந்தையினுடைய அன்பிலே அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது, தந்தையினுடைய பொருத்தத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது, தந்தையினுடைய கோபத்திலே அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. யார் தன்னுடைய தகப்பனாரை கோபப்படுத்துகிறாரோ அவர் முடிவு செய்து கொள்ளட்டும், என்னுடைய அல்லாஹ் என் மீது கோபப்பட்டு விட்டான்.
கோபப்பட்டு விட்டார். இருக்கிறது தாய் தந்தையை பற்றி கேட்டார். மா ஹக்குல் வாலிதைனி அலா வலதிஹிமா, தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன குழந்தைகள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உலகத்திலே யாருமே சொல்ல முடியாது, ஹுமா ஜன்னத்துக அவு நாரு, ஹுமா ஜன்னத்துக அவு நாரு, அந்த இருவரும் தான் உன்னுடைய சொர்க்கம் அல்லது நரகம். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, தாயாரை பற்றி கேட்கும் பொழுது என்னுடைய தாய்க்கு நான் என்ன கடமை செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபல்ஸிமஹா ஃபஇன்னல் ஜன்னத இன்த ரிஜ்லிஹா, உன்னுடைய தாயை நீ கெட்டியாக பிடித்துக் கொள், அந்த தாய்க்கு பணிவிடை செய்வதை நீ கெட்டியாக பிடித்துக் கொள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னல் ஜன்னத சொர்க்கம் இன்த ரிஜ்லிஹா, அவருடைய காலுக்கு கீழே இருக்கிறது, காலுக்கு பக்கத்திலே இருக்கு. தாயினுடைய தலையிலே இல்லை சொர்க்கம், தாயினுடைய மடியிலே இல்லை சொர்க்கம், தாயினுடைய காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது. இதே போல தந்தை. எனவே முதல் சொந்தம் இருக்கிறதே, சொந்த பந்தங்கள் பற்றி செம்மல் நபி என்ன சொன்னார்கள்? இதை சொன்னார்கள், கேட்டுக்கொண்டு. அடுத்து குழந்தைகளை எப்படி வளர்த்த வேண்டும்? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, குழந்தைகளை பாதுகாப்பாக பேணுதலாக பத்தியத்தோடு வளர்த்த வேண்டும். ஏதோ குழந்தை கேட்கிறான் போகட்டும் என்று விடக்கூடாது, ஏதோ குழந்தை பிரியப்படுகிறான் செய்யட்டும் என்று விடக்கூடாது. குழந்தைகளை பேணுதலாக பக்குவமாக, அதிலும் தாய்மார்கள் இங்கே இருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள், நீங்கள் கவனியுங்கள், குழந்தைகளை மிக பேணுதலாக வளர்த்துங்கள். அந்த குழந்தைகளுக்கு அன்பாகவும் சொல்லுங்கள், அதே நேரத்திலே தேவை வரும்பொழுது அவர்களை அடித்தும் சொல்லுங்கள். எந்தெந்த நேரத்திலே அவர்களை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் அப்படி பக்குவப்படுத்துங்கள். இனி தாயாருடைய சொந்தக்காரர்கள், தகப்பனாருடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய அடுத்த சொந்தக்காரர், இவர்களுடன் எப்படி நடக்க வேண்டும்? சுருக்கமாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யதுகுலுல் ஜன்னத காத்தவன், சொந்த பந்தங்களை துண்டிக்கிறவர்கள் சொர்க்கத்திற்கு போவதில்லை. வேற என்ன வேண்டும் உங்களுக்கு? நீங்கள் தினமும் 1000 ரக்காத் தொழுதாலும் சரி, எத்தனையோ தான தர்மங்கள் செய்தாலும் சரி, எத்தனையோ நீங்கள் உங்களுடைய செல்வத்தினாலும் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்தாலும் சரி, எவ்வளவோ இபாதத்துக்கள் செய்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்தவன், சொந்தத்தை முறிக்கிறவர் சொர்க்கத்துக்கு சென்றதில்லை. ஆனா சண்டை பூரா சொந்தத்துல தானே வரும். மூணாவது என்னங்க? சிநேகிதம். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அதுனா சதீகஹு வ அக்ஸாபஹு, தன்னுடைய சொந்த அடுத்தவர்களை சிநேகிதர்களுடனே சகஜமாக நெருக்கமாக அன்பாக இருப்பார். தன்னுடைய தகப்பனாரை இருவது போல மற்ற சொந்தக்காரர்களை தூரமாக்குவார். இந்த காலத்து சாதாரணமா பார்க்கலாமே, சொந்தக்காரர்களை கல்யாணத்துக்கு என்னன்னா அவருக்கு நமக்கு ஒத்து வர்றது இல்லைங்க, அதனால விசேஷங்கள்ல கூட கூப்பிடுறது இல்லை, நாங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. யார்கிட்ட பேசாம இருப்போம்? ஒன்னு சொந்தக்காரரோட சண்டை வரும், இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டை வரும். இந்த 2க்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொந்தக்காரருடனே சண்டை போட்டுக் கொண்டால் சொர்க்கத்திற்கும் போவதில்லை. லைலத்துல் கத்ர், பராத், இது போன்ற நல்ல இரவுகளிலே துஆவும் கபூலாகுவதில்லை. வேற என்ன வேண்டும்? துஆவும் கபூலாகிறதில்லை, சொர்க்கமும் கிடைக்கிறது இல்லை. ஆகையினால சொந்தக்காரர்களை அனுசரித்து நடக்கணும். சில்மன் கதாக்க நிஜாமுதீன் நஜர் சொன்னார்கள், அவர்கள் நம்மை வெட்டி நடந்தாலும் சரி, அவர்கள் நம்மை வேண்டாம் என்று சொல்லி நடந்தாலும் சரி, நாம் அவர்களுடனே ஒட்டி நடக்க வேண்டும். இனி ஒட்டி நடப்பதற்கு அர்த்தம் என்ன? லைசல் வாசிலு பில் முகாஃபி. என்ன அர்த்தம்? அவர் நம்மள அவருடைய விசேஷத்துக்கு கூப்பிட்டார், நாம கூப்பிட்டோம். அவர் நம்மளை பார்த்த ஒரு தடவை வழியில பார்த்தார், சலாம் சொன்னார், நம்மளும் சலாம் சொல்லிட்டோம். ஏங்க நீங்க சலாம் சொல்லல? அவர் பார்த்துட்டு முறைச்சிட்டு போனாருங்க. முறைச்சிட்டு போறவருக்கு சலாம் சொல்றதுக்கு பேர் தான் சொந்தத்தை ஒட்டி நடக்கிறது. சலாம் சொல்றவருக்கு சலாம் சொல்றது அது என்ன? அவர் சொன்னார், நீங்க சொன்னீங்க. அத்தர சொல்ல சொன்னாங்க, லைசல் வாசிலு பில் முகாஃபி. சலாம் சொன்னவருக்கு சலாம் சொல்றதுக்கு பேர் சொந்தத்தை ஒட்டி நடக்கிறது இல்ல. நம்மளை பார்த்த உடனே அங்க பார்த்த உடனே அவர் என்ன செய்யறாருங்க? அப்படியே அந்த வழியா போறார். இப்ப நாம விட்டோமா, அவர் எந்த வழியா அப்படி வருவாரோ அந்த வழியா நம்மளும் போனோம். இப்ப நம்மளை பார்த்து என்ன செய்வார்? அவரு ஒரு மாதிரியா பாப்பாரு. இப்ப நம்ம சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும், இதுக்கு பேர் சொந்தத்தை ஒட்டி நடக்கிறது. இப்படி நடக்க மனசு வருமா? பாருங்க, நமக்கு சொர்க்கம் உண்டால இருந்தா இதெல்லாம் தாராளமா வரும். எனக்கும் வர்றதில்லை, அது வேற விஷயம், அது வேற விஷயம். நம்ம சொந்தத்திலே எத்தனையோ சண்டைகள்லாம் இருக்கு. அவங்கள கூப்பிடலையேன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப நாளா விட்டு போச்சுங்க. ஓஹோ, ரொம்ப நாளா விட்டு போனா ரொம்ப நல்லதோ? கொஞ்ச நாளா விட்டு இருந்தா தான் பாவம், ரொம்ப நாளா விட்டு இருந்தா அது நன்மையோ? ரொம்ப நாளா விட்டு இருந்தா ரொம்ப பெரிய பாவம். அதனால சொந்தக்காரர்களை அனுசரித்து ஒட்டி அவர்களுடனே சேர்த்து நடக்க வேண்டும். சொந்தக்காரர்களை வெட்டி நடப்பவர்கள் சொர்க்கத்திற்கு போவதில்லை. இது பக்கத்து வீட்டுக்காரர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்களை கவனிக்காமல் இருப்பவர்களுக்கு ஈமானே இருப்பதில்லை. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுமினு ஜாருஹு பவாயிகஹு. உங்களை யாரும் மூமினாக ஆகவே முடியாது. அதாவது உங்களுக்கு சவாபு கிடைக்காது, அல்லது உங்களுக்கு சீக்கிரமா சொர்க்கம் கிடைக்காதுன்னு சொல்லல. உங்களிலே யாரும் மூமினாக ஆகவே முடியாது. எதுவரை? ஹத்தா யுமினு ஜாருஹு பவாயிகஹு. உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை பற்றி அச்சமற்றவராக ஆகிற வரை நீங்கள் மூமின்களாக ஆக முடியாது. பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை பத்தி எந்த பயம் இருக்க கூடாது. அவர் நமக்கு நல்லதாங்க செய்வார். இப்ப நமக்கு சண்டை வர்றதே எங்கதான் வருதுங்க? அந்த வீட்டு வேப்ப மரத்து இறங்கி விழுந்திருக்கும், என்ன கொஞ்சம் காட்டுக்காரர் கொஞ்சம் கூடுதலா விழுந்துருச்சு, இவ்வளவுதான். இப்ப பாக்கணுமே 2 வீட்டுக்கு சண்டை. உங்க அப்பனோ அப்படியே, அப்பனோட அப்பனோ அப்படி.
இவன் சொன்னார் உங்க அப்பா 7000 கோடி அப்படி. இது தமிழ்ல இருக்கிற வார்த்தை. சண்டை அவ்வளவு பெரிய சண்டை. காலகாலத்துக்கு பக்கத்து வீட்டுல பாக்கிறதே இல்லை. வேற எல்லா வீட்டுல இருந்து வர்றாங்க இவர் வீட்டுக்கு. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் இவர் வீட்டுக்கு வர்றதில்லை. அவர் இப்படி பார்த்தா அவர் திரும்பிக்குவார், அவர் பார்த்தா திரும்பிக் கொள்வார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைப்பதில்லை சகோதரர்களே. ஆகையினால இந்த நல்ல சந்தர்ப்பம் வெறும் ஏதோ ஒரு விழா நடத்துறோம் என்பதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரத்தில் தான் நம்முடைய சொந்தக்காரருடனே சேர்ந்து நடக்க வேண்டும். தாய் தந்தையுடனே பரிவோடு நடக்க வேண்டும். தாய் தந்தையுடனே மட்டுமல்ல, இன்னமின் அபரில் பிர்ரி, இன்னமின் அபர்தி பிர்ரி ரஜினி சிலத்துஹு சிலத்துஹு மா அஹ்லி உத்தி அபீஹி பஅத யுவல்லி சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் செய்கிற நல்ல காரியத்திலே மிகப்பெரிய நல்ல காரியமே தெரியுமா? தன்னுடைய தந்தை இறந்ததற்கு பிறகு தந்தையருடைய சிநேகிதர்களுக்கு மரியாதை செய்வது. யார் இறந்த பிறகு? தந்தைக்கு மட்டுமல்ல, தந்தை இறந்த பிறகு தந்தையினுடைய மாஹலி உத்யாபிஹி, தந்தையினுடைய சிநேகிதர்கள் நண்பர்கள், அவர் யாரின் மீது பிரியம் வைத்தாரோ அவருக்கும் மரியாதை செய்ய வேண்டும். மார்க்கம் மேலிருந்து வாரியாக எதையும் விட்டுவிடவில்லை. இன்னொரு ரிவாயத்து கேளுங்கள். ஒரு சமயம் ஒரு சஹாபி வந்து கேட்டார், அசப்து ஜம்பன் அதீமன் ஃபஹல்லி தௌபா, நான் ஒரு பெரிய பாவம் செய்து விட்டேன், எனக்கு தௌபா இருக்கிறதா? அதாவது எவ்வளவு பெரிய பாவம் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு தௌபாவே இல்லை, இருக்காது என்று அந்த சஹாபி நினைக்கிறார். அவ்வளவு பெரிய பாவம் என்னவென்று தெரியல. ஆனா அவங்க கருத்துல சின்ன பாவம் கூட பெருசா தெரியும், நம்ம கருத்துல பெரிய பாவம் கூட சின்னதா தெரியும். அதுதானே அதெல்லாம் தவிர்த்துக்கலாம், தௌபா செஞ்சுக்கலாம். அல்லாஹ் நமக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கு, அதனால அல்லாஹ் மன்னிக்கிறவா, அதனால செய்துக்கலாம். அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் தஆலா கஃபூர் ரஹீம். நிஜாமுதீன் நேரத்தில் லஞ்சத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப பேர் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு பெரியவர் இருந்தார். சும்மா அதாவது ஒரு ஞாபகத்துல, மற்றதெல்லாம் மறந்துட்டா கூட இது ஞாபகத்தில் இருக்கு. ஒரு பெரியவர் இருந்தாரு, அவர் நிறைய லஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு இருந்தார் முதல்ல. மறுபடியும் எப்படியோ அவர் கொஞ்சம் தீனுடைய காரியங்கள்ல ஈடுபட்டு இப்ப லஞ்சம் எல்லாம் வாங்க கூடாது, ஹதீஸ்ல வந்திருக்கார் ராஷிவல் முர்த்தஷி பின்னார், லஞ்சம் கொடுக்கிறவர் வாங்குறவர் நரகத்துக்கு போவாங்கன்னு, அதனால லஞ்சம் வாங்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். இப்ப சுபு தொழுதுட்டு அவர் மஸ்ஜித்ல உட்கார்ந்து இருப்பார், இஷா தொழுதுட்டு தான் போவார். சுபு தொழுதுட்டு இஷா தொழுது போற வரைக்கும் அவர் தஸ்பீஹ் ஓதிட்டே இருப்பார். தஸ்பீஹ் ஓதிட்டு யார்ட்டும் எதுவும் பேசுறது இல்லை, யார்ட்டும் எதுவும் பேசுறது கூட இல்லை இஷா தொழுகிற வரைக்கும். இப்ப அங்க இருக்க சமயத்துல சில பேர் வருவாங்க, இதான் நல்ல நேரம் பயன்படுத்திக்கலாம் வந்து, இப்படி சார் இந்த காரியம் இருக்காது கொஞ்சம் நீங்க பார்த்து தலையாசிருவார். அதான் பேசுறது இல்லையே, இஷா வரைக்கும் விக்கிறதவரை எதுவும் தலையாசிருவார். அப்புறம் சொல்லுவார், இல்ல சார் நீங்க தான் கொஞ்சம் பார்த்து நீங்க கொஞ்சம் மனசு வைங்க, நீங்க மனசு வச்சா நம்ம பயில் கொஞ்சம் அப்படி ஆயிரம் போயிடும் வந்துடும், அவர் தங்காரியத்தை சொல்லுவார். இப்ப கடைசியில அவர் காட்டுவாராம், சார் எப்படியாவது நீங்க கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு கொடுத்துறேன். என்ன கொடுத்துருவாரா? 500 ரூபாய் இப்படி காமிப்பார் அவர். இப்ப இவர் சொல்லுவாராம், அவர் சொல்ல சார் கொஞ்சம் பாருங்க எல்லாம் ஜனப்பற, அவர் இப்படி காட்டுவார். கடைசி அவர் காட்டுவாரா, அதெல்லாம் தஸ்பீஹ் ஓதிக்கிட்டே இருப்பார். இதுல ஆரம்பிச்சு எங்க வந்து முடிஞ்சிடும், சரி நான் பார்த்தேன் தலையாடி பேச மாட்டார். இஸ்ராக் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பேரை தவிர வேற பேர் சொல்ல மாட்டார். லஞ்சம் வாங்குறது இல்லைன்னு நினைச்சிட்டார். துனியாவும் கையிலிருந்து போயிடக்கூடாது, ஆகிரத்தும் போயிடக்கூடாது. நம்ம அவ்வளவு பெரிய ஹிக்மத்துள்ள ஆளு, ரெண்டையும் பார்ப்போம். ஒரு பக்கம் துனியாவும் பார்த்துக்கிட்டு இருப்போம், யாரும் கோச்சுக்கிற கூடாது. அப்படி செய்யறவங்க யாராவது இருந்தா, ஓ இவர் நம்மள சொல்ல, நான் யாரும் எனக்கு தெரியாது, என் மனசுல பட்டா சொல்ல, யாரை நான் நினைக்கவும் இல்லை. வல்லாஹில் அஸீம். துனியாவும் போயிடக்கூடாது, ஆகிரத்தும் போயிடக்கூடாது. இதுவும் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிற துனியாவில இருந்து இப்படி சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அதுவும் நடந்துகிட்டே இருக்கு. அல்லாமா இக்பால் சொல்ற மாதிரி நான் சொல்லல சகோதரர்களே, அல்லாமா இக்பால் சொல்கிறார்கள் வருத்தப்பட்டு, நீங்கள் உங்களுடைய தஸ்பீஹ் மணியை பூநூலிலே கோத்திருக்கிறீங்க. உங்களுடைய தஸ்பீஹ் மணி எதிர கோத்திருக்கிறீங்க? இன்னொன்னு ஞாபகத்துக்கு வருது, என்ன செய்யறது, சொந்தக்காரர்களோட சண்டை வருதுன்னு சொன்னே, அதுல இதுவும் ஞாபகத்துக்கு வருது. துனியாவும் போயிடக்கூடாது, ஆகிரத்தும் போயிடக்கூடாது, சொந்தக்காரங்களோட சிநேகம் இருக்கணும். ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் கடை வச்சார், வியாபாரம் செய்தார். அந்த காரணம் ஒரு மளிகை கடை வச்சார். இவருடைய வியாபாரம் நன்றாக நடந்த உடனே இவருக்கு ரொம்ப வேண்டிய ஒருவர் இவருடைய சொந்தக்காரர், அதுக்கு எழுத்தாப்பிலே ஒரு கடை வச்சார். அதே கடை மளிகை கடை, அதே கடை. அதாவது நம்ம எவ்வளவு விவேகம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்றோம். இப்ப இந்த மளிகை கடை வச்சு முன்னால எதிர்த்தாப்புல மளிகை கடை இந்த சொந்தக்காரர் வச்சாரு, வச்ச உடனே என்னாச்சு, அங்கே வியாபாரம் கூடுதல் நடக்க ஆரம்பிச்சு. இப்ப இவர் பார்த்தார், எப்படியாவது நம்ம வியாபாரத்தாலே அவர் வச்சிருக்க கூடாது, நியாயமா இவர் கடை வச்ச இடத்துல வச்சுட்டார். இப்ப அவருக்கு வியாபாரம் கூடுதல் நடந்துச்சு.
இவர் கடைசியா செய்து பார்த்து தன்னுடைய வியாபாரத்தை முன்னேற்றதுக்கு எந்த வழியும் இல்லை. கடைசியா இவர் போய் ஒரு மந்திரவாதியை பிடிச்சார். ஊர்ல பழக்கம் இருக்கு, கடைசியா மந்திரவாதிட்டு போறது, அதுக்கு என்னமாவது செய்யறது, அதுக்கு செய்வினை. அதுக்கு என்ன பேருங்க? செய்வினை. யாரு செஞ்ச வினையோ தெரியாது, இவர் செஞ்ச வினையே இவருக்கு வரலாம், அதுக்கு செய்வினைன்னு சொல்லலாம். இல்ல இவர் செய்யறதால இன்னொருத்தருக்கு வரலாம். ஆக ஒரு செய்வினை செய்யணும்னு சொன்னார். அவர் கடைசியா சொன்னாராம் அந்த மந்திரவாதி, செய்வினை எல்லாம் தேவையில்லை, 40 நாளைக்கு நான் உனக்கு ஒரு திக்ர் சொல்லி தர்றேன், அவங்க பாஷையில ஒரு இது சொல்லி தர்றேன், நீ 40 நாளைக்கு திக்ர் செய்து கொண்டே இருந்தா, ஜபம் செய்து கொண்டே இருந்தால் 40வது நாள் ஆண்டவனே உனக்கு முன்னால வந்துருவான். அந்த மந்திரவாதி சொன்னார், நீ ஆண்டவன்ட்ட என்ன வேணுமோ கேட்டுக்கு, ஆண்டவன் கொடுப்பான். இவர் இப்ப பார்த்தார், ஆண்டவன்ட்ட என்ன வேணுமோ கேட்டுக்க, தாராளமா எவ்வளவு வேணா கேட்டு வாங்கிக்கலாமா, இனி வியாபாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இவர் கடையெல்லாம் மூடிட்டு அந்த திக்ர் ஜபம் செய்ய ஆரம்பிச்சார். ஆச்சு 10, 20, 30, 39, 40வது நாள் ஆச்சு. இப்ப 40வது நாள் யார் வர போறாங்க? அவருடைய பாஷையில ஆண்டவனே வர போறான். இதே மாதிரி 40வது நாள் ஆண்டவனே வந்துட்டான். இப்ப ஆண்டவன் வந்த உடனே இவர் கேட்டார், ஆண்டவனே நீ வந்துட்டியா? வந்துட்ட, உனக்கு என்ன வேணுமோ கேளு. இவர் கேட்க போனார். என்ன கேட்பாருங்க? ஆண்டவன் கேட்கறதா இருந்தா அவர் கேட்கிற நினைச்சல வச்சிருந்தார். ஆண்டவன் சொன்னா, கொஞ்சம் பொருள், நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. என்னன்னு கேட்டார். நீ எவ்வளவு கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவனே எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பியா? கொடுப்பேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நீ எவ்வளவு கேட்கிறையோ அது போல 2 மடங்கு உன்னுடைய எழுத்த கடைக்காரனுக்கு சொந்தக்காரனுக்கு கொடுப்பேன். நீ என்ன வேணுமான கேளு, உனக்கு அவ்வளவு கொடுப்பேன். ஆனால் நிபந்தனை என்ன? நீ என்ன கேட்கறியோ அதை போல 2 மடங்கு அவனுக்கு கொடுப்பேன். இப்ப இவன் யோசிச்சானா, நம்ம என்னடா 5 கோடி யோசிச்சிருந்தா இப்போ கொஞ்சம் கூடுதல் கேட்கலாம், 10 கோடின்னு நினைச்சான். ஆனா 10 கோடி இவன் கேட்டு வாங்கினா அவனுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஆஹா, போச்சு, முதலே போச்சு. சரி, அப்ப 20 நம்ம கேட்போம், அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? இவனுக்கு ஒண்ணு புரியல. கொஞ்சம் நேரம் பொறுத்து, ஆண்டவன் அவசரப்பட்டா நீ கேள்வி சீக்கிரமா நான் போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் நானா, ஆண்டவனே நீ என்ன கேட்டாலும் கொடுப்பியா? அடே என்னடா நம்மள திருப்பி கேட்கறான், என்ன கேட்டா? நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன், என்ன கேட்டாலும் கொடுப்பியா? என்ன கேட்டாலும் திருப்பி திருப்பி கேட்டான். ஆண்டவன் கேட்டா, அடே நான் சொல்றேன் எவ்வளவு கேளு, ஆனா நிபந்தனை தான், உனக்கு 1 கொடுத்தா அவனுக்கு 2, உனக்கு 1 கிடைச்சா அவனுக்கு 2. ஆண்டவன் சொன்னானா, ஆண்டவனே வாதா செஞ்சிருக்கிற, வாக்குறுதி செஞ்சிருக்கிற, என்ன கேட்டாலும் கொடுப்பேன், என்னுடைய ஒரு கண்ணை குருடாக்கிரு. ஆண்டவனே அசந்து போனான். நாம இவரை ஏமாத்தணும் நினைச்சோம், இவன் மனுஷன் நம்மளே ஏமாத்துறான். சகோதரர்களே, நான் இது விளையாட்டுக்காக சொல்லலே, நம்முடைய புத்தி அப்படித்தான் இந்த காலத்தில் வேலை செய்கிறது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவன் ஏமாறுவதில்லை. ஆனால் நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தனை என்னுடைய காரியத்தையும் செய்து கொண்டு துனியாவையும் கைவிடாமல் காப்பாற்ற வேண்டும். நியாயமான முறையிலே ஹலாலான 1000 வியாபாரம் இருக்கிறது, 1000 அல்ல 10,000 இருக்கிறது, 10,000 அல்ல 10 கோடி இருக்கிறது. ஹராம் செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் என்ன இருக்கிறது? ஹலால் செய்யுங்கள். துனியா போகுமோ போகாதோ, நான் தீவின்படி நடக்க வேண்டும். இந்த அடுத்த விஷயம் நான் சொல்ல வேண்டியது, சொந்தங்களிலே மனைவி சார்ந்த சொந்தங்கள், இது விஷயத்திலே என்ன செய்ய வேண்டும்? இது விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா நியமாக குர்ஆனில் சொல்லி இருக்கிறார். ஏதோ மனைவிதானே என்பதில்லை சகோதரர்களே, மனைவி வாழ்க்கையினுடைய பிரதான அம்சம். இன்னும் சொல்ல போனா அஷ்ரஃப் அலி தானவி எழுதி இருக்கிறாங்க, மனிதர்களுடைய ஷேக், நமக்கெல்லாம் ஷேக் இல்ல, நம்ம யாரையும் ஷேக்காவே, நாம தான் ஷேக். நமக்கு யாராவது தங்களுக்கு ஒரு ஷேக் வச்சுக்கணுமா? ஷேக் வச்சுக்கணும், ஏதாவது தவறான ஷேக் வச்சுக்க கூடாது, நியாயமான ஒழுங்கான ஷேக்கா இருக்கணும். ஷேக் இருக்கணும், ஷேக் சொல்றபடி கேட்டு நடந்தா நல்லது அப்படிங்கிறது வாஸ்தவம். மௌலானா தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்க, மனிதனுடைய ஷேக்லயே பெரிய ஷேக் யாருன்னா அவருடைய மனைவி தான் அவருக்கு பெரிய ஷேக். இவர் எல்லா இடத்திலையும் இவருடைய கொட்டம் எல்லாம் அடங்கிறது எங்க வந்து? மனைவி இடத்துல தான். இவர் ஒன்னும் இங்க வாழாட்ட முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா பிமா ஃபல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅதின் வ பிமா அன்ஃபகு. ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கிறவர்கள். சகோதரர்களே, குர்ஆனிலே இவ்வளவு அருமையான வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. ஆண்கள் கையுமாக இருக்கிறார்கள் பெண்களின் மீது. கையும் என்ற வார்த்தை இருக்கிறதே, அது அரபியிலே ஆமிருக்கும் சொல்லுவதில்லை, அமீருக்கும் சொல்லுவதில்லை, ஹாக்கிமுக்கும் சொல்லுவதில்லை, இமாமுக்கும் சொல்லுவதில்லை. இமாம் வேறு, கையும் வேறு. ஆளுங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இமாம் அல்ல நம்ம மனைவிக்கு நம்ம இமாம் அல்ல, நம்ம மனைவிக்கு நம்ம அமீர் அல்ல, நம்ம மனைவிக்கு நம்ம ஆமீர் அல்ல, நம்ம மனைவிக்கு நம்ம ஹாக்கிம் அல்ல, நம்ம மனைவிக்கு நம்ம உஸ்தாதும் இல்லை. மாணவர்கிட்ட சொல்றதெல்லாம் மனைவி கிட்ட சொன்னா நடக்காது, அதற்கு வேற வேலை பாருங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம மனைவிக்கு நம்ம உஸ்தாதும் இல்லை. பின்ன நம்ம மனைவிக்கு நாம் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையிலே கையும் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை மேற்பார்வை செய்கிறவர்கள், நிர்வகிப்பவர்கள், அதிலே கூடுதல் குறை வராமல் பாதுகாக்கிறவர்கள், அத்துடனே அந்த வஸ்துவை சரியாக வைத்திருப்பவர்கள். இந்த அர்த்தமெல்லாம் அதுக்குள்ள வருது கையும். அதனால அதுக்கு யோசி எனக்கு மனசில் பட்டது, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள்.
நிர்வகிப்பது, அவ்வளவுதான். ஏன் காரணம் என்ன? பிமா ஃபضل الله بعضهم على بعض. அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு பெண்களை விட சில விஷயங்களிலே ஃபதீலத் கொடுத்திருக்கிறான், சிறப்பம்சங்கள், விசேஷாம்சங்கள். சிறப்பம்சம் என்று சொன்னால் கூட பொருந்தாது, விசேஷாம்சங்கள் கொடுத்திருக்கிறான். பெண்களுக்கு இல்லாத விசேஷாம்சம் ஆணுக்கு. சரி, இப்போ ஏதாவது ஆணுக்கு பெண்ணுக்கு தகராறு வந்துருச்சு, குடும்பத்தில் வரத்தான் செய்யும். நம்ம சொல்ல வீட்டுக்கு வீடு வாசப்படி, எந்த வீட்டுல தகராறு இல்லை. தகராறு இல்லாட்டா அது வீடே இல்லை. தகராறு இல்லாட்டா அதுக்கு பேர் மடம், அதுக்கு பேர் சத்திரம். அங்க வெறும் ஆம்பளை தான் இருப்பாங்க, பாதிரிகள் தான் இருப்பாங்க, அல்லது சன்னியாசிகள் தான் இருப்பாங்க. அங்க வேணா சண்டை வராம இருக்கலாம். ஆம்பளை பொம்பளை இருக்கிற இடத்துல சண்டை வரணும். சண்டை வந்தா தான் இவர் ஆம்பளை, சண்டை வந்தா தான் அங்க பொம்பளை. ஊழலுக்கு பிறகுதான் கூடல். அதனால அது நடக்கத்தான் செய்யும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அப்படி வரும்போது என்ன செய்யணும்? அந்த பெண்கள் முரண்டு செய்கிறார்கள் என்று நீங்கள் பயப்படுவீர்களே. ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பாருங்க, தொழுகைக்கு எத்தனை ரக்காத் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லல, நபியை பார்த்து செஞ்சுக்க வேண்டியதான். ஃபஜ்ருக்கு எத்தனை ரக்காத் குர்ஆன்ல இல்ல, லுஹருக்கு எத்தனை ரக்காத் குர்ஆன்ல இல்ல, நபியை பார்த்து செய்துக்கணும். இதுவும் நபியை பார்த்து செய்துக்கிட்டா போதுமா இருந்துச்சு. ஆனாலும் இது இவ்வளவு முக்கியமான அம்சம், கணவன் மனைவியுடைய விசேஷம் இருக்கிறது. இது முக்கியமான அம்சம் என்ற காரணத்தினாலே அல்லாஹ் தஆலா பல வரிகள் இதற்காக குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். நுஷூஸை நீங்கள் பயப்படுவீர்களே ஆனால், முரண்டு செய்வதை பயப்படுவீர்களே ஆனால், ஃபைஸூஹுன்ன, கணவன்மார்களே நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். உபதேசம் செய்யணும். உபதேசம் செய்யறதுன்னா எப்படிங்க? ஆனா இந்த காலத்துல உபதேசம் செய்யறதுக்கு முதல்ல இவர் உபதேசிக்கு தகுதி இவருக்கு இருக்கணும். இவருடைய வாழ்க்கை, இவருடைய நடப்பு, இவருடைய பாணி, இவருடைய உடை, இவருடைய நடை, இவருடைய பாவனை, இதெல்லாம் எப்படி இருக்கணும்? மனைவி இவருக்கு முன்னால் உட்கார்ந்து உபதேசம் கேட்கிற தோரணையில இவருடைய வாழ்க்கை அம்சம் இருக்கணும். இல்லாம உபதேசம் செஞ்சா என்ன சொல்லிடுவாங்க? அதெல்லாம் உங்க மதுரசாவில் வச்சுங்க, இங்க வைக்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. என்ன வேற யாரும் சொல்ல வேண்டாம், என்ன சொல்லிக்கிறேன்? அதெல்லாம் மதுரசாவில் வச்சுங்க, இங்க சொல்லாதீங்க. இல்ல மீளாது விழாவில் வச்சுங்க, இங்க சொல்லாதீங்க. நம்முடைய வீட்டிலே நாம என்ன இருக்கணும்? நம்முடைய நடை, உடை, பாவனை, தொனி, தோரணை இதெல்லாம் சரியா இருந்தா நம்ம உபதேசம் செய்யறது கேட்பாங்க. முதல்ல உபதேசம் செய்யும். சரி, உபதேசம் செய்து கேட்கல, இப்ப என்ன செய்யணும்? வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மவாஜ. இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒன்னு உபதேசம் செய்யறது. இதிலையும் அவர்கள் சரியாக ஆகவில்லை என்று சொன்னால் அது சொந்தத்தை எப்படி அனுசரித்து நடக்கும் அல்லாஹ் சொல்றான். எடுத்த உடனே திட்டவோ அடிக்கவோ சொல்லல, எடுத்த உடனே உபதேசம். இந்த உபதேசத்தில் பெண்கள் கட்டுக்கடங்கவில்லை என்று சொன்னால் வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மவாஜி, படுக்கையிலே அவர்களை வெறுத்து விடுங்கள். எல்லாருக்கும் விளங்கும். சின்ன பையனுக்கு வேணா தெரியாது, படுக்கையில வெறுக்கன்னு சொன்னா சரி பாய தூக்கிட்டு அந்த பக்கம் போயிடுறது அவன் நினைச்சுக்குவான். ஆனா இது அர்த்தம் இல்ல அதுக்கு. ஏன்னா அல்லாஹ் சொன்ன விஷயம் விளங்கணும் இல்லையா? படுக்கையிலே வெறுக்கிறது என்று சொன்னால் என்ன பாருங்க. படுக்கை என்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபயோகித்திருக்கிறார்கள். ஒரு கணவன் மனைவி, கெட்ட நடத்தை உள்ள மனைவி, அவள் ஏதோ தவறாக நடந்து விட்டால், இந்த கணவன் படுக்க வேண்டிய இடத்திலே அந்நிய ஆண் ஒருவன் வந்து படுத்து விட்டான். அதன் மூலமாக அவளுக்கு குழந்தை தரித்து விட்டது, குழந்தை பிறந்து விட்டது. இவன் படுக்க வேண்டிய படுக்கையிலே அந்நிய ஆண் படுத்து விட்டான், அவருக்கு குழந்தை பிறந்து விட்டது. இப்ப அந்த அந்நிய ஆண் சொல்லுகிறான், நான் அந்த பெண்ணுடனே உறவு கொண்டேன், அதிலே பிறந்ததுதான் அந்த குழந்தை, எனவே அந்த குழந்தை எனக்கு சேர வேண்டும் என்று அவன் ஆண் வாதிட முடியுமா? அவன் விபச்சாரம் செய்தவன், அவன் விபச்சாரி. விபச்சாரிக்கு குழந்தை கிடைக்காது. பின் அந்த குழந்தை யாருக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் வலதுலில் ஃபிராஷ் வலில் ஆஹிரி அல் ஹஜர். குழந்தை படுக்கைக்குரியவனுக்கு சொந்தம். படுக்கைக்குரியவன் யார் அதிலே படுக்கலாமோ அவனுக்கு குழந்தை சொந்தம். அது யாருக்கு பிறந்தது அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். படுக்கை யாருக்கு சொந்தம்? அவனுக்கு குழந்தை சொந்தம். அதனால அந்த குழந்தை அந்த உண்மையிலே அந்த மூணாவது ஆளுக்கு தரித்திருந்தாலும் கூட இவனுக்குத்தான் படுக்கை சொந்தம். ஆகையினாலே அல் வலதுலில் ஃபிராஷ், குழந்தை படுக்கைக்குரியவனுக்கு. சரி, அவன் விபச்சாரம் செய்தான், அவனுக்கு என்ன? நான் படுத்தாதனால குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா குழந்தை கிடைக்காது, உனக்கு கல்லால் அடித்து சாகுதல் கிடைக்கும். வலில் ஆஹிரி அல் ஹஜர், விபச்சாரம் செய்தவனுக்கு கல்லடி கிடைக்கும், குழந்தை கிடைக்காது. இப்ப படுக்கை என்ற வார்த்தை யாருக்கு உபயோகப்பட்டிருக்கிறது? கணவருக்கு, கணவருடைய காரியத்துக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இதே போல அல்லாஹ் சொல்லுகிறான், வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, அந்த பெண்களை படுக்கையில் வெறுத்து விடுங்கள். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தஸ்பீஹ் ஃபாத்திமா 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் ஓதி ஊதி நான் என்ன செய்ய மாட்டேன்? கையை அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்ட மாட்டேன். அல்லாஹ் சொல்ற விஷயம், வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையில வெறுத்துருவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன், படுத்து அப்படி தூங்கிடுவேன். உண்மையிலேயே தூங்குற மாதிரி நடிக்கவும் மாட்டேன், உண்மையிலே தூங்கிடுவேன். அப்படின்னு பூரா உடம்பு தடவிக்கிட்டு கண்ணை மூடி படுத்து தூங்கிடணும், ஃபஜ்ருக்கு தான் எந்திரிக்கணும். இது அர்த்தம் வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையில் வெறுத்து விடுங்கள். சகோதரர்களே, இதெல்லாம் சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை. சாதாரண பயான் செய்யுங்கன்னு சொன்னா வேற விஷயம் தான் சொல்லுவோம். இங்க ஒரு தலைப்பு கொடுத்து பயான் செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அதனால மனைவி என்ற சொந்தத்தை பராமரிப்பது எப்படி? இப்படி படுக்கையில் வெறுத்து விடுங்கள். சரி, வெறுத்து பார்த்தோம், 9 மணிக்கு வெறுத்தோம், 10 மணிக்கு அவ திரும்பி சரியா வர்றாளான்னு
அது ஆகாதுங்க. 9 நாள் ஆகும். 9 நாள், கிட்டத்தட்ட 9 நாள் 10 நாள் ஆகும். அப்படி நீங்க 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படி எல்லாம் வெறுத்து மறுபடியும் அவளை அணுகவில்லை என்று சொன்னால் அந்த பெண் இப்ப யோசிப்பால், என்னுடைய கணவன் இப்பொழுது வெறுப்பாக இருக்கிறாரே, ஆகையினால் நான் என்னுடைய குணங்களை ஒதுக்கிவிட்டு கணவருடைய சொல்படி கேட்க வேண்டும் என்று 3வது நாளோ 4வது நாளோ 5வது நாளோ 7வது நாளோ அவர்களுடைய சுபாவத்தை பொறுத்து திரும்பி வருவார்கள். அது வரைக்கும் நாம என்ன செய்யணும்? படுக்கையில வெறுத்திருக்க. சரி, சில பேர் இதுக்கும் அடங்கல. இப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா வதரிபூஹுன்ன, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அவர்களை அடியுங்கள். எப்படி அடிக்கணும்? முதல்ல உபதேசம், பிறகு வெறுத்தல் படுக்கையிலே, பிறகு 3வது என்னங்க? பெண்களை அடியுங்கள். ஆனால் அடிக்கிற முறையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முகத்திலே அடிக்க கூடாது, காயம்படுகிற மாதிரி அடிக்க கூடாது. இதெல்லாம் சொல்லிட்டு அநேகமாக ஹதீஸ் தான் என்று நினைக்கிறேன், அல்லது பெரியவர்கள் சொன்னதாக இருக்கும், சஹாபாக்கள் யாராவது சொன்னதாக இருக்கும். லை யத்ரிபல் ஹியாரு, நல்லவர்கள் அடித்ததில்லை. அடியுங்கள் குர்ஆன்ல இருக்கு. ஆனால் அடிக்கிற அளவுக்கு அந்த மனைவியை கொண்டு போகவே கூடாது. ஆரம்பத்திலிருந்தே மனைவியை பக்குவமாக கொண்டு வரணும். அதிலே யாருக்கு கல்யாணம் முடியலையோ அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். கல்யாணம் முடிஞ்ச முதல் நாளில் இருந்தே மனைவியை பக்குவமாக கொண்டு வரணும். ஒரே அடியா பிரியத்தை அள்ளி குட்டிடவும் கூடாது, ஒரே அடியா சட்டம் போடவும் கூடாது. ரெண்டுக்கு மத்தியிலே நடுத்தரமாக நடந்து கொள்ளணும். இதுக்குதான் நமக்கு ஹதீஸ்ல வந்திருக்குது, முதல் கல்யாணமான உடனே முதல் இரவிலே அந்த பெண்ணுடைய நெத்திமுடியை பிடித்து அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா, இன்ன அஸ்அலுக கேட்டக்கூடாது. ஆலிம்களுக்கு தெரியும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா ஜுபிலத் அலைஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா ஜுபிலத் அலைஹா. ஹதீஸ். யா அல்லாஹ், முதல் சந்திப்பிலே அந்த பெண்ணுடைய நெத்திமுடியை பிடிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? பூரா உடலையும் பிடிச்சதாக இருக்கும். நெத்திமுடியை பிடிக்கிறதுக்கு அதான் அர்த்தம், பூரா உடலை. கியாமத்தில் அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய நாசியத்தாக குர்ஆன்ல வந்திருக்கு, அவர்களுடைய நாசியத்தை பிடித்து எழுப்போம். என்ன அர்த்தம்? பூரா உடலை பிடித்து எழுப்போம். அவருடைய நெற்றிமணியை பிடிக்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். அவருடைய பூரா உடலையும் கையில பிடிச்சிட்டு என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக கைரஹா, நான் இந்த பெண்ணிலே இருக்கிற கைரை நல்லதை கேட்கிறேன். இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா, அவளுக்குள்ளே என்ன நல்லது இருக்கிறதோ அதை கேட்கிறேன். வ கைர மா ஜுபிலத் அலைஹா, அவள் படைக்கப்பட்டதிலே என்ன கைர் இருக்கிறதோ அதை நான் கேட்கிறேன். வ அஊது பிக மின் ஷர்ரிஹா, அவளுடைய கெடுதியை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அவளுக்குள்ளே இருக்கிற கெடுதி, அவளுடைய படைப்பிலே இருக்கிற கெடுதி அப்படின்னு துஆ செய்துட்டு, யாருக்கு கல்யாணம் அவங்க செய்யலாம் தாராளமா. முதல்ல துஆ செய்துட்டு பிறகு அந்த மனைவி இடத்துல சொல்லணுமா, போய் ஒது செய்து கொண்டு வந்து 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜத் தொழு. நானும் 2 ரக்காத் தொழுகிறேன். ஸலாத்துல் ஹாஜத் தொழுது 2 பேரும் துஆ செய்வோம். என்ன துஆ செய்வோம்? யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கை உனக்கு பொருத்தமானதாகவும் உலகத்திலே சந்தோஷமானதாகவும் துனியாவுடைய எல்லா நியமத்தும் பெற்றதாகவும் ஆகிரத்துடைய எல்லா நியமத்தும் பெற்றதாகவும் சாலிஹான குழந்தைகள் பெறக்கூடியவர்களாகவும் எங்களுடைய வாழ்க்கையை நீ ஆக்கி வைப்பாயாக துஆ செய்துட்டு பிறகு கணவன் மனைவி பேசுறது ஹதீஸ்ல வந்திருக்கு. இது கல்யாணமானவங்க செய்யலாம். கல்யாணமானவங்களோ எப்படி தொழுது கலா விட்டு போயிட்டா கலா தொழுகிறோம், அது மாதிரி இப்பவும் செஞ்சுக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. என்ன விட்டு போச்சேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. தொழுகை விட்டுதான் கலா, நோம்பு விட்டுதான் கலா, அது மாதிரி இதுவும் விட்டு போச்சு, அன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன செய்யறது? இதுக்கு எங்க ஆதாரம்னு கேட்காதீங்க, சில விஷயங்கள் ஆதாரம் இல்லாமலும் செய்யலாம். ஆக கணவன் மனைவியினுடைய விவகாரத்தை அல்லாஹ் தஆலா இவ்வளவு விரிவாக சொல்லிவிட்டு ஃபைன் ஹிஸ்தும் ஷிகாக பைனிஹிமா, பிறகும் 2 பேருக்கு இடையிலே முறிவு ஏற்படும் என்று பயந்தால், இவ்வளவு செஞ்சு பார்த்தோம், அப்பவும் அந்த பெண்ணுக்கு நமக்கு ஒத்து வரல. இதெல்லாம் வருங்கிறதா தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நம்மகிட்ட ஒருத்தர் இருந்தார், இப்போ இருக்கிறார், அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் ஹயாத்தை நீளமாக்கி நல்ல பரக்கத் கொடுக்கட்டும். அவர் எப்போ சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு, நம்ம ஊருக்காரர் பல்லவடிக்காராதியா, அவர் சாப்பிட ஆரம்பிச்சு பாதியில தான் சொல்லுவார் பிஸ்மில்லாஹி அவ்வலஹா வாஹிரஹா. என்ன ஆஜியார் இப்ப சொல்றீங்க, முதல்ல பிஸ்மில்லா சொல்லலையான்னு? நாம மறந்துருவோம் தான் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு துஆ சொல்லி வச்சிருக்காங்க. மத்ததுக்கெல்லாம் அப்படி துஆ சொல்லலை, இதுக்கு மட்டும் பிஸ்மில்லா அவ்வலஹா வாஹிரஹான்னு சாப்பாட்டை பாடத்தோட பிஸ்மில்லா மறந்துடுவோம். பாதி சாப்பிட்ட பிறகு ஆஹா பிஸ்மில்லா சொல்லலே யா வரும். இப்ப என்ன செய்யறது? கவலைப்பட வேண்டியதில்லை, குறைஞ்சது என்ன சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி அவ்வலஹா வாஹிரஹா. இது மாதிரி ஏன்னா நம்ம எதை விட்டுருவோம்னு பயக்கிறோமோ, எது நடக்கும் என்று அல்லாஹ் பயப்படுகிறானோ அந்த விஷயத்திலே தான் அல்லாஹ் தஆலா இது அதற்குரிய வழிகளும் சொல்லுகிறான். அப்போ உபதேசத்தில் அடங்காத பெண்மணிகளும், படுக்கையில் வெறுப்பில் அடங்காத பெண்மணிகளும், அடியின் மூலமாக அடங்காத பெண்மணிகள் கூட இருந்து பிறகு உங்களுக்கு இடையிலே ஃபைன் ஹிஸ்தும் ஷிகாக பைனிஹிமா, உங்களுக்கு இடையிலே முறிவு ஏற்படும் என்று நீங்கள் பயந்தால் ஃபபஅஸு ஹகமம் மின் அஹ்லிஹி வ ஹகமம் மின் அஹ்லிஹா யுரீதா இஸ்லாஹன் யுவஃபிகுல்லாஹு பைனஹுமா. நீங்கள் இஸ்லாஹை விரும்பினால் பெண்ணுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர், ஆணுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர், அதான் அவர் பஞ்சாயத்துன்னு சொல்றோம். இங்கே ஷரியத் பஞ்சாயத்து கூட அமைக்கப்பட்டிருக்குது, அல்லாஹ்வுடைய கிருபையில ஏதோ முடிஞ்சது செய்து கொண்டிருக்கிறார். இது போல ஒரு பஞ்சாயத்து வைங்க, அது பெண்ணுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வரணும், பெண்ணுக்கு சார்பா சாதமா பேசுறது. ஆணுடைய குடும்பத்தில் ஒருத்தர் வரணும்.
ஆனா எப்ப இணக்கம் ஏற்படும், எப்ப சுமூகம் ஏற்படும் என்று சொன்னால் இஸ்லாஹன், இருவரும் இணக்கத்தை விரும்பினால் யூஃபிகல்லாஹு பைனஹுமா, அல்லாஹ் தௌஃபீக் தருவான். அதனால நாம இணக்கத்தை விரும்பணும், அல்லாஹ் தௌஃபீக் தருவான். இது கணவன் மனைவியுடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு, நேரம் அதிகமாகி போச்சு, முடிக்கணும். அடுத்த விஷயம், இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இன்னொரு ஆயத்தில் இருக்குது, அல்லாஹ் தஆலா சொல்றான் வகலா வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின். இன்னொரு ஆயத்து, தாய் தகப்பனுடனே இஹ்சானுடனே நடங்கள், வபிதில் குர்பா சொந்தக்காரர்களுடனே நீங்கள் அன்புடனே பரிவுடனே நேசத்துடனே இஹ்சானுடனே நடந்து கொள்ளுங்கள். பிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின், யத்தீம்கள் மிஸ்கீன்கள் இவர்களுடனே சுமூகமாக நடங்கள். இது எல்லாருக்கும் தெரியும், வேற இடத்துல இருக்கு. இதுக்கு அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றான் வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி. இதுக்கு அடுத்து சொல்லி நான் முடிக்க போறேன். வல் ஜாரிதில் குர்பா, பக்கத்து வீட்டில் இருக்கிற சொந்தக்காரர். கவனிக்கிறீங்களா சகோதரர்களே? வல் ஜாரிதில் குர்பா, சொந்தக்காரர்களை பற்றி ஏராளமா வந்துருச்சு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும். இங்க அல்லாஹ் சொல்ற சொந்தம் எது தெரியுமா? சொந்தக்காரருமாக இருக்கிறார், பக்கத்து வீட்டில் இருக்கிறார். இப்ப அவருக்கு டபுள் மரியாதை நீங்க செய்யணும். ஏன் தெரியுமா? ஒன்று சொந்தக்காரர் என்ற காரணத்தினாலே, இன்னொன்று பக்கத்து வீட்டுக்காரர் என்ற காரணத்தினாலே. ஆனா நான் சொல்ற அனுபவத்தில் நீங்க பார்க்கலாம், பக்கத்து வீட்டுல சொந்தக்காரர் இருந்தா 7 சண்டை வரும் ஒரு நாளைக்கு. சகோதரர்களே, இதுவெல்லாம் ஹுக்கூக்குல் இபாதிலே சேர்ந்தது. அடியார்களுக்கு செய்ய வேண்டிய, ஹஜ்ரத் கமாலுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல, ஒரு இருக்கிறது அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள், இன்னொரு இருக்கிறது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே சொந்தங்களை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் எவ்வளவு அத்தியாவசியமோ, அதே போல பந்தங்களை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் அத்தியாவசியம். அதனால் தான் தலைப்பிலே சொந்த பந்தங்கள் பற்றி செம்மல் நபி என்று இருக்கிறது. பந்தங்கள் என்று சொன்னால் நம்ம தெருவில் போறோம், கடைவீதியில போறோம், வாகனத்துல போறோம். வாகனத்துல போகும்போது எதிரில் வர்ற வாகனத்துக்காரருக்கு வழி கொடுத்து போகணும், இதுதான் நியாயம். அது இல்லாம நம்ம ஒரு வாகனத்துல போறோம், நாம கார்ல போகும்போது சைக்கிள் காரன போறான் திட்டுறது, நடக்கிறவன போறான். இந்த நடக்கிற ஆளுகளே இப்படித்தான், ரோடு பாக்குறது இல்லை. சைக்கிள்ல போறோம் இப்படித்தான், லாரி காரனே இப்படித்தான், பஸ் காரனே இப்படித்தான். நம்ம கார்ல போறதுனால நாம நடந்து போகும்போது பஸ் காரனே திட்டுறது, கார் காரனே திட்டுறது. நாம என்ன செய்யறோமோ அதை விட்டுட்டு பாக்கி அத்தனை திட்டுறது. என்ன திட்டுறது? இந்த சைக்கிள்ல போறோம் கொஞ்சம் கூட பாக்குறது இல்லை, கார்ல போற. நாம சைக்கிள்ல போகும்போது அப்ப சொல்லுவோம் கார்ல போற திமிரு, கார்ல போற திமிரு. சொல்றவங்க அப்படி இருக்கிறாங்க. நாம் மற்றவர்களுக்கு வழி கொடுத்து நடப்பது என்பது நான் சொல்லவில்லை சகோதரர்களே. வஸ்ஸாஹிபி பில் ஜம்ப் என்ற அந்த ஆயத்துடைய பகுதியிலிருந்து அது உறுதிப்படுகிறது. யாருடனே எல்லாம் நம்முடைய சம்பந்தம் இருக்கிறதோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தே தீர வேண்டும். எனவே சொந்த பந்தங்களை பற்றி செம்மல் நபி அவர்கள் வெறும் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அதுதான் பாவத்துக்கு பரிகாரம், அதுதான் சொர்க்கத்துக்கு வழி, அதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு வழி என்று சொன்னார்கள். எனவே இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியிலே நாம் நம்முடைய சொந்த பந்தங்களை, நம்முடைய உற்றார் உறவினர்களை, நம்முடைய நேசர்களை அன்புடனே பரிவுடனே அவர்கள் வெற்றி நடந்தாலும் நாம் ஒட்டி நடப்போம் என்று உறுதி எடுத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நமக்கு தந்ததற்கு கடைசியில் இருங்க. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ். உசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் ரசூல் புக் சென்டர். ரசூல் புக் சென்டர், பாஷா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இலக்கம் 7, சிங்காரத்தோப்பு, திருச்சி 8. போன் 702385702385. இஸ்லாமிய பெருமக்களே, உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா? திருக்குரான், ஹதீஸ், இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள், ஷஹீத் அல்ஹாஜ் பழனி பாபாவின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள், இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும், இசைமுரசு ஹாஜி நாகூர் ஈயம் ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும், பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகளாக வாங்கவும் 60 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தலைச்சிறந்த ஸ்தாபனம் தான் ரசூல் புக் சென்டர். ரசூல் புக் சென்டர், பாஷா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இலக்கம் 7, சிங்காரத்தோப்பு, திருச்சி 8. போன் 702385702385.